Audio Jungle. Audio Jungle. ஓகே. குட் ஈவினிங், வணக்கம், சலாம் அலைக்கும். ஸ்டார்ட் பண்ணுவோமா நாங்க? சரி. ஆஹ் உங்களுக்கு தெரியும், முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் பரீட்சை வந்து 5ஆம் தேதி இருக்குது. அக்டோபர் மாசம் 5ஆம் தேதி. ஹலோ மச்சாரி. ஸோ எங்களுக்கு இருக்கிறது இன்னும் வந்து 29, 28 நாட்கள் தான் இருக்குது. ஆகவே இருக்கிற காலப்பகுதியை அழகாக போதும் எங்களுடைய எக்ஸாம்ஸுக்கு நாங்கள் தயாராகிறது. இருக்கிற 28 நாளும் அழகா போதும். படிக்கிற விஷயங்களை தெளிவாக படிச்சு கொண்டோம்டா எங்களோட எக்ஸாம பயம் இல்லாம தெளிவாக முகம் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு 7 இருக்கும். சரி, இப்ப என்ன விஷயம்டா, நிறைய பேர் யோசிக்கிற நிறைய விஷயம் படிக்கணுமா அப்படி அப்படின்னு சொல்லி. அப்படி ஒன்றும் இல்லை. இப்ப அண்மை காலங்கள்ல வரக்கூடிய நுண்ணறிவு, உளச்சார்பு எடுத்துக்கின்னு சொன்னா எப்படி வருதுன்னு சொன்னாது, பாடமாக்கிட்டு போய் செய்யறதே இல்லை. அவங்கள்ட்ட எதிர்பார்க்கறது வந்து எங்களோட சிந்தனை திறன் என்ன மாதிரி இருக்குது, நாங்க எந்த அளவுக்கு சிந்திக்கிறோம் என்கிறத பரீட்சிக்கிற மாதிரி தான் அண்மை காலங்கள்ல கேள்வி எடுக்கிறோம். பழைய மெத்தட்ல வந்த கேள்விகள் இப்ப இல்லை. அண்மை காலங்கள்ல நீங்க நல்லா பாருங்க, பழைய காலங்கள்ல வந்த கேள்விகள் நிறைய இல்லை. இப்ப அவன் எங்கள்ட்ட இப்ப எதிர்பார்க்கறது என்னன்னு சொன்னா, நாங்க கேள்வியை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு செய்யறோம் என்கிறதான் எதிர்பார்க்கிறோம். ஸோ சொல்லித்தர விஷயங்களை கவனமா மெத்தடுகளை பார்த்து கொள்ளுங்க. மெத்தடை பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யணும், தொடர்ந்து என்னோட சுயமா செய்யணும். நீங்க பேசினா தானே இந்த வகுப்புல நாங்க என்ன செய்யலாம், ஆக்டிவா வகுப்பை கொண்டு போகலாம். சரி, இப்ப நாங்க பேப்பருக்குள்ள போவோம். அடிக்கடி உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி தருவேன். எப்படி பேப்பரை நேர முகாமைத்துவத்தோட செய்யறது, குயிக்கா செய்யறது, எப்படி 1 ஹவருக்குள்ள 50 கேள்வி எப்படி கவர் பண்ற என்கிற விஷயங்களை சொல்லி தருவேன். ஸோ அதுக்கேத்த மாதிரி நீங்க என்ன செய்யணும், எங்களோட பயணிச்சீங்கன்னு சொன்னா நிச்சயமாக இந்த எம்எஸ்ஓ முகாமைத்துவ உத்தியோகத்துல நீங்க தெரிவு செய்யப்படுவீங்க. சரி, இப்ப பாருங்க, முதலாவது கேள்வி. 1 தொடக்கம் 5 வரையுள்ள வினாக்கள் ஒவ்வொன்றினதும் தொடக்கத்தில் இப்ப இப்படிதான் கேள்வி இருக்கும். நீங்க பேப்பர் எடுத்தீங்கன்னு சொன்னா முதலாவது கேள்வி என்ன இருக்கும், ஒரு மொழித்திறன் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். சம்டைம் 10 கேள்வியும் மொழித்திறன் சம்பந்தப்பட்ட கேள்வி வருது. போன முறை எம்எஸ்ஓ செய்தவங்க இருக்கீங்களோ தெரியாது, யாராவது எம்எஸ்ஓ செஞ்சவங்க இருக்கீங்களா போன முறை? பேசலாம். கடைசியா நடந்த எம்எஸ்ஓ செய்தவர்கள் யாராவது இருக்கீங்களா? சரி, யாரும் பேசுறீங்கல்ல, ஓகே. அப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 20 கேள்வி எப்படி வந்துச்சு, 10 கேள்வி முதல் வாரம்.
மொழித்திறன் சார்ந்த கேள்விகளா வந்துச்சு. இன்னும் ஒரு 5 கேள்வி என்ன வந்துச்சு, அதை வகுப்பாக்குற சொல்லி 3 விஷயங்களா வகுப்பாக்கணும். ஒரு பெரிய ஒரு நிறைய வசனங்களை தந்து போட்டு வகுப்பாக்குற மாதிரியான கேள்விகள் வந்துச்சு. இப்படி 15 கேள்வி. ஆஹ் இப்படி 15 கேள்வி மொழித்திறனை சார்ந்த மாதிரியான கேள்விகள் வந்துச்சு. சரி, அப்ப முதலாவது கேள்வி நீங்க எப்ப எடுத்தோம்னா மொழித்திறன் சார்ந்த கேள்விகள் இருக்கு. ஓகே, இப்ப பேப்பர் ஒன்று நீங்க எடுத்த உடனே என்ன மாதிரி பேப்பரை கையாளுவீங்க? ஒரு எக்ஸாம் ஹோல்ட்ட எக்ஸாம் ஹோலுக்கு போயிட்டீங்க, யோசிச்சு பாருங்க. நீங்க எம்எஸ்ஓ எக்ஸாம் ஹோல்ல சீட்ல இருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல உழைச்சாகு பேப்பரை தாராங்க. ஸோ என்ன மாதிரி நீங்க அந்த பேப்பரை கையாளுவீங்க? எடுத்த உடனே முன்னுக்கு இருந்து செஞ்சுட்டு போறதா அல்லது பின்னுக்கு இருந்து செய்யறதா? என்ன மாதிரி கேள்விகளை நீங்க கையாளுவீங்க? ஆஹ் சொல்லுங்க பாப்போம், யாராவது பேசுங்க. என்ன மாதிரி கேள்விகளை நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க? நமக்கு முதல்ல தெரிஞ்ச கேள்வி எது இருக்கோ அதுல இருந்து செய்து போனா ஈஸியா இருக்கும். வெரி குட், வெரி குட். என்னன்னு சொன்னா, முதலாவது நாங்க பேப்பரை முதலாவது ரீட் பண்ணோம். எடுத்த உடனே எல்லா கேள்விகளும் ஃபர்ஸ்ட் இருந்தே செஞ்சுட்டு போறது இல்லை. கேள்விகளை ரீட் பண்றேன்னு சொன்னா மேலோட்டமா மேலெல்லாம் பார்க்கணும். எங்களுக்கு எந்த கேள்வி நல்ல பரிச்சயமான கேள்வி, எந்த கேள்வி செய்யலாம் என்கிறத பாருங்க, மேலோட்டமா பாருங்க. இப்போ பார்த்துட்டு பாக்குற போதே எங்களுக்கு விளங்கும், இந்த கேள்வி ஈஸியா இருக்கு, இந்த கேள்வி ஈஸியா இருக்கு. அப்ப அந்த கேள்வி அந்த ஓர்டருக்கு செஞ்சு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ள உங்களை தெரியாமலே உங்களுக்குள்ள ஒரு இதை கொண்டு வரும். என்னது? ஒரு கான்பிடென்ட் கொண்டு வரும். பேப்பர் எனக்கு செய்ய ஏழும் என்கிற அந்த கான்பிடென்ட் கொண்டு வரும். இப்ப பேப்பர் எடுத்த உடனே ஆரம்பத்துல என்ன செய்யணும், எல்லா கேள்விகளையும் நார்மலா பாக்குறேன். பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல பரிச்சயமான கேள்வி எது, இப்ப நான் எந்த கேள்வி எனக்கு இலகுவாக செய்ய முடியும் என்று நம்புற கேள்வி நாங்க என்ன செய்யறது, முதலாவது கை வச்சு செய்யறது. அப்ப செய்யற போதே ஆட்டோமேட்டிக்கா என்னோட மனசுக்குள்ள படும், அப்ப எனக்கு இந்த பேப்பர் இலகுவா இருக்குது, நான் எந்த கேள்வி பேப்பரை இலகுவா செய்வேனுங்கிற மன ஓட்டம் எங்களுக்குள்ள தொடர்ச்சியா வந்துடும். சரி, அப்ப அந்த மெத்தட்ல தான் நாங்க இந்த கிளாஸ்ல படிக்க போறோம். ஆரம்பத்துல இருந்து பேப்பரை கொண்டு போறது இல்லை. சரி, ஆஹ் இப்படியே பார்த்து போகல இந்த கேள்வி சம்டைம்ஸ் சிலருக்கு ஈஸியா இருக்கும். என்ன கேள்வி? 16 தொடக்கம் 20 வரையான கேள்வி ஈஸியா இருக்கு. செஞ்சு பாருங்க, நம்ம குயிக்கா ஒரு 2 மினிட்ஸ் டைம் தான் இருக்கு. செஞ்சவங்க இருக்கீங்களா யாராவது? நான் ஏரியா செஞ்சுட்டு வந்துட்டேன் என்று சொல்றவங்க. செய்துட்டேன். ஓகே, அடுத்தவங்க கொஞ்சம் 2 மினிட்ஸ் குயிக்கா செஞ்சு பாருங்க. ஓகே, செஞ்சவங்க. ஓகே, 2 மினிட்ஸ் ஆயிட்டு டைம். சரி, எக்ஸாம் ஹால்ல ஒரு கேள்விக்கு எத்தனை நிமிடங்கள் எடுப்பீங்க? ஒரு கேள்விக்கு எத்தனை நிமிடங்கள் எடுப்பீங்க ஒரு கேள்வி செய்யறதுக்கு? யாராவது ஒரு ஆள்?
ஒரு நிமிஷம் எடுக்கணும் சார். வெரி குட். என்னன்னு சொன்னா 60 நிமிடங்களுக்குள்ள 50 கேள்வி எங்களுக்கு செய்யணும். என்னது? 60 நிமிடங்களுக்குள்ள 50 கேள்விகள் செய்யணும். இப்ப ஒரு கேள்விக்கு 1 நிமிடம். சம்டைம்ஸ் சில கேள்விகளுக்கு 2 நிமிடம் போகும், அது பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு கேள்விக்கு மேக்சிமம் எவ்வளவு டைம் எடுக்கணும்? 1 நிமிடம். இப்ப கேள்வி பேப்பர் எடுக்கிறதுக்கு பெருட்டுற போது, அடுத்து பாக்குற போது, இப்படி அதுலயே ஒரு 10 நிமிடங்களுக்கு டைம் பேசிருப்பேங்களா அறியாமலே. சோ ஒரு கேள்விக்கு 1 நிமிடம் தான். சோ அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளு. கட்டாயம் எக்ஸாமுக்கு போகும்போதோ என்ன கொண்டு போகணும்? ஒர்க் கொண்டு போங்க. எக்ஸாம் ஹால்ல ஒர்க் இருக்கும் என்று நம்பி போகாதீங்க. கட்டாயமாக ஒரு ஒர்க் கொண்டு போங்க. சரி, இந்த கேள்வியை பாருங்க. 16 தொடக்கம் 20 வரை உள்ள வினாக்கள் பின்வரும் எண் நெய்யறியை அடிப்படையாக கொண்டவை. நெய்யறியில் உள்ள ஒவ்வொரு கோட்டிலும் இருக்கும் எண்கள் ஒரு தனியான கோலத்தை உருவாக்குகின்றன. அதற்கேற்ப ஒவ்வொரு வினாவிற்குமான உரிய விடையை அவ்வினாவிற்கு உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. சோ என்ன கேட்டுக்கிறான்? கேள்வியை நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்ன கேட்டுக்கிறான்னு சொன்னா, ஒரு எண்கோளம் நெய்யறி ஒன்று தந்திருக்காங்க. அந்த எண்ணெய்யறியில ஒவ்வொரு கோட்டின் வழியாக நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஒரு தனியான ஒரு எண்கோளம் ஒன்று இருக்குதாம் அதுல. அப்ப அதுக்கேத்த மாதிரி நாங்க கண்டுபிடிக்க சொல்றோம். இப்ப பாருங்க, அப்ப இது எங்கள்கிட்ட என்னத்தை பரீட்சைக்கு யோசிக்கிறான் அவன்? எங்கள்கிட்ட என்னத்தை பரீட்சைக்க பாக்குறான்னு சொன்னா எண்கள் தொடர்பான அறிவு. எங்கள்கிட்ட எண் தொடர்பான அறிவு இருக்குதான்னு பாக்குறோம். எண்கள் தொடர்பான அறிவு இருக்குதான்னு பாக்குறோம். சரி, இப்ப பாருங்க, இந்த லைன் எடுங்க, கீழ் லைன். எந்த அடிப்படையில போகுது இந்த கீழ் லைன்? 1 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது, இங்கல இங்கல 11. பாவுக்குள்ள விளங்குமா என்ன எப்படி வந்திருக்கு இந்த எண்? என்ன எண் கோலம் இது? வித்தியாசம் 2 கூடி போகுது. அப்படியும் சொல்லலாம். அல்லது முதன்மை எண்களா சார்? முதன்மை எண்களா? முசை ஒரு சம்டைம் முதன்மை எண்கள் தான் என்ன? இப்ப எண்கள் தொடர்பான அறிவு தானே செக் பண்ண போறான். சோ எங்களுக்கு தெரியணும் முதன்மை எண்கள் தான் என்ன. முதன்மை எண்கள் தான் என்ன? யாராவது? ஒன்றாலும் தன்னோட பெருமானத்தாலும் வகுப்பது. முதன்மை எண்கள்னு சொன்னா ஒன்றாலும் தன்னாலும் பிரிபடும் எண்களை முதன்மை எண்கள்னு சொல்லுவோம். உதாரணமா 2ங்கிறது என்ன? ஒரு முதன்மை எண். இது ஒன்றாலையும் 2ஆலையும் மட்டும்தான் பிரிபடும். வேற ஏதாவது பிரிபடுமா? 2 வேற எதையால பிரிக்கலுமா மீதியின்றி? இல்ல. 7. சோ 2 ஒரு முதன்மை. 3 ஒரு முதன்மை என்ன? 3 ஒரு முதன்மை. ஒன்றாலும் அவர் 3ஆலையும் மட்டும்தான் பிரிக்கலும். வேற 5 ஒரு முதன்மை என்ன? ஆமா, 5 ஒரு முதன்மை. 7 ஒரு முதன்மை என்ன? ஆமா, 7 ஒரு முதன்மை. 9 முதன்மை என்ன? இல்ல. இல்ல. ஏன் 9 முதன்மை என்ன இல்ல? அது 3ஆலையும் வகுப்படுது. இவரை 1ஆலையும் பிரிக்கலாம், 3ஆலையும் பிரிக்கலாம், 9ஆலையும் பிரிக்கலாம். சோ ஒரு முதன்மை என்று என்ன இருக்கணும்? தன்னாலையும் 1ஆலையும் பிரிபடக்கூடிய ஆளதான் இருக்கணும். இந்த 3ஆல பிரிபடுறதால 9 ஒரு முதன்மை என்ன இல்லை. அப்ப என்ன வரும்? 11 முதன்மை என்ன? 11 ஒரு முதன்மை. 13 ஒரு முதன்மை என்ன? ஆமா, 13 ஒரு முதன்மை. 15 முதன்மை என்ன? இல்ல. 15 இல்ல. 15 வந்தத்தினால பிரிக்கலாம், 1ஆல பிரிக்கலாம், 3ஆல பிரிக்கலாம்,
5ஆல பிரிக்கலாம், 15ஆல பிரிக்கலாம். சோ 15 ஒரு முதன்மை எண் இல்லை. அப்ப அடுத்தது 17 ஒரு முதன்மை. இப்படி முதன்மை எண்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சரி, ஒற்றை எண்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே? இது முதன்மை எண்கள். ஒற்றை எண்கள் தெரியுமா எல்லாருக்கும்? ஒற்றை எண்கள் தெரிஞ்சிருக்குமா எல்லாருக்கும்? ஒற்றை எண்கள் தெரியும். 1, 3, 5, 7, 9, 11, 13, 15 இப்படி 2ஆல வகுப்படாத எண்கள் எல்லாம் என்னது? 2ஆல் வகுப்படும் போது மீதி வரக்கூடிய எண்கள் எல்லாம் ஒற்றை எண்கள் சொல்லுவோம். இரட்டை எண்கள் எல்லாருக்கும் தெரியும். இரட்டை எண்கள் எல்லாருக்கும் தெரியும். 2, 4, 6, 8, 10, 12, 14 இப்படியே போயிட்டு 2ஆல பிரிக்கிற போது மீதி இன்று வரக்கூடிய எண்கள் எல்லாத்தையும் நாங்க என்ன சொல்லுவோம்? இரட்டை எண்கள் சொல்லுவோம். சரி, அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான எண் தொடர்பான அறிவுகள் எங்கள்கிட்ட கேட்கிறது சதுர எண்கள். சதுர எண்கள் தெரியுமா யாருக்காவது? வர்க்க எண்கள் தானே சார்? வர்க்க எண்கள் அல்லது சதுர எண்கள் அப்படின்னா என்ன? 3 வர்க்கம் 5 வர்க்கம் அப்படி வரும். சதுர எண்கள் 1, 4, 9, 16, 25, 36, 49 இப்படியே போயிட்டு. அப்ப இதை எப்படி இது வருது இந்த எண்கள் பாத்தீங்கன்னா 1 தர 1 1. அப்ப அடுத்தது 2 தர 2 4, 3 9, 16 4 16, 25 5 தர 5 25, 36 6 தர 6 36, 49 7 தர 7 49. சோ இது சதுர எண்கள். அடுத்தது கண எண்கள் இருக்கு. சோ அடுத்ததுல சொல்லி தரேன்னா கண எண்களை உங்களுக்கு கூட படிச்சாலும் டிஸ்டர்ப் ஆயிடும். சரி, இப்ப கீழே வரக்கூடிய இந்த லைன்ல வரக்கூடிய எண்கள் என்ன எண்கள் பாருங்க நார்மலா. ஏக்கு 3 என்ன எண்கள்? ஒற்றை எண்கள் தான் விளங்குது எங்களுக்கு. என்ன? ஒற்றை 1, எண்கள். 3, 5, 7, பிக்கு 9, அடுத்தது 11. சரியா? அப்ப ஓகே. அது ஓகே. ஏயும் பியும் ஓகே. அப்ப ஏக்கு மிக பொருத்தமான எண் யாது? 3. பிக்கு மிக பொருத்தமான எண் யாது? 9. அடுத்தது என்ன கேட்கிறான்? சிய கேட்கிறான். என்ன சி எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பாருங்க. எந்த லைன்ல சி? சி வந்து இந்த லைன்ல இருக்கா? இப்ப பார்ப்போம். சரியா? என்னண்டா பேசுங்க. என்ன சட்ல போடாதீங்க. எனக்கு சட்ல போட்டா விளங்காது. என்ன கேள்வி கேட்கிற போது விட சொன்னீங்கன்னு சொன்னா அல்ல டவுட் என்ன இருந்தா எனக்கு பேசுங்க. மைக் ஆன் பண்ணி பேசுங்களா? இந்த லைன்ல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல என்ன தொடர் இருக்குன்னு பாருங்க. என்னென்ன எண்கள் இருக்கு இதுல? 1 3. 1க்கு 3 கடையில என்ன தொடர்பு? 2 வித்தியாசம் இருக்கு. 2 வித்தியாசம். 3க்கு 3 கடையில என்ன வித்தியாசம்? 3க்கு 6 கடையில 3 தொடர் வித்தியாசம். 3க்கு 6க்கும் 10 கடையில அடுத்தது 10 தானே? 6க்கும் 10 கடையில 4 வித்தியாசம். பாருங்க, 2 கூடு, 3 கூடு, 4 கூடுது. அப்ப அடுத்த எத்தனை கூடும்? 5. 10ஓட 5 கூட்டினா எத்தனை வரும் சிக்கு? 15. 15. அடுத்த எத்தனை கூடும்? 6 கூடி. பாருங்க, 15ஓட 6 கூடி தானே 26. 21. சாரி 26 கூடி தானே 21. சரி, அப்ப பாருங்க 2 கூடுது, 3 கூடுது, 4 கூடுது, 5 கூடுது, 6 கூடுது. அப்ப கிளியரா இது? ஓகே சார். ஓகே.
சிக்கு வந்து 15. அடுத்து என்ன கேட்கிறான்? டி கேட்கிறான். டிக்கு மிக பொருத்தமான எண் யாது? டி எங்க இருக்கு? இந்த லைன்ல இருக்கு. என்ன இதுல பாருங்க என்ன இருக்குது? என்ன இருக்கு பாருங்க, அவங்களுக்கு தெரியும் தானே. வர்க்க எண்கள், சதுர எண்கள். சதுர எண்கள் நான் உங்கள்ட்ட சொல்லி தந்தேன் பாத்தீங்களா? சதுர எண்கள் அது வர்க்க எண்கள் என்னென்ன? 1, 4, 9, 16, 25. அஞ்சின் வர்க்கம் 25 சதுர எண்கள் அல்லது வர்க்க எண்கள் சொல்லுவோம். 6 வர்க்கம் 36, 7 வர்க்கம் 49, 8 வர்க்கம் 64, 9 வர்க்கம் 81, 10 வர்க்கம் 100, 11 வர்க்கம் 121, 12 வர்க்கம் 144, 13 வர்க்கம் 169. இப்படியே போயிட்டு இருக்கு. சரியா? இப்ப பாருங்க 1, 9, 25 பாருங்க 1, 9, 25 திரும்ப 49. அடுத்து என்ன வரும்? 81. 9 இந்த வர்க்கம் வரும். பாருங்க 1 வர்க்கம் 3 வர்க்கம் 5 வர்க்கம் 7 வர்க்கம். அடுத்தது 81. அடுத்தது 121. இது விலங்கல் என்று சொல்றவங்க யாராவது? இது விலங்கல்ல என்று சொல்றவங்க? சரி, அப்ப எல்லாருக்கும் விலகிட்டு நினைக்கிறேன். விலங்கல் என்று சொன்னா கேளுக்கலாம். அப்ப டி வந்துட்டுன்னு 81. ஈருக்கு மிக பொருத்தமான எண் யாரு? ஈ எங்க இருக்கு? இந்த லைன்ல இருக்குது என்ன? சரி, இப்ப பார்ப்போம். என்ன இருக்குது? 11. நான் சும்மா எழுதுறேன்னா 11 இருக்குது, 46 இருக்குது, அடுத்தது 81, அடுத்தது 116. அடுத்ததுதான் என்ன வரும்னு கேட்கிறான். என்ன 11க்கு 46 இடையில என்ன தொடர்பு? 35 வித்தியாசம். 35 கூடுது. என்ன 46க்கு 81 இடையில என்ன தொடர்பு? அதுக்கு 35 தான். அதுக்கு 35 கூடுது. என்ன பாருங்க 46ஓட 35 கூட்டிங்கன்னா 1, 81, 35 கூடுது. 81க்கு 116 இடையில என்ன தொடர்பு? அப்ப 85ஓட 81 35 கூடி பாருங்க எத்தனை வருது? 115. அப்ப 35 கூடுது. அப்ப 116ஓட எத்தனை கூடும்? 35 கூடினா 116ஓட 35 பாருங்க எல்லா இடத்தையும் 35 கூடி போகுது. கூடினா 151. 151. அப்ப ஈக்கு எத்தனை? 151. சரியா? இந்த கேள்வி லேசா அப்ப இந்த கேள்வி இலகுவான ஒரு கேள்வி. அப்ப எங்களுக்கு கேள்வி எல்லா இப்ப உண்மையாகவே நான் எக்ஸாம் பேப்பர் எடுத்து பார்த்தோம்னு சொன்னாங்க விலங்கும். எல்லா கேள்வியும் கஷ்டமா இருக்குமா? எக்ஸாம் பேப்பர்ல எல்லா கேள்வியும் கஷ்டமா இருக்குமா? இல்ல. படிக்கா போனால் வேற விஷயம். எல்லா கேள்வியும் கஷ்டமா இருக்கு. எல்லா கேள்வியும் கஷ்டமா, எல்லாருக்கும் ஏத்த மாதிரி தான் கேள்வி எடுப்பான். சோ நாங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா, கொஞ்சம் படிச்சோம்னு சொன்னா நாங்க நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். சரி, அடுத்து என்ன கேள்வி செய்வோம்? அடுத்து என்ன கேள்வி செய்வோம்? இரகசிய குறியீடு செய்வோம். இரகசிய குறியீடு தெரிஞ்ச நிறைய பேருக்கு லேசான ஒரு கேள்வி. இரகசிய குறியீட்டு முறை கேள்வி. இங்க பாருங்க 26 தொடக்கம் 30 வரையான கேள்வி. 26 தொடக்கம் நான் ஏன் அப்படி போறேன்னு சொன்னா நல்லா பாத்துக்கணுங்க. எனக்கு தொடர்ச்சியா கேள்வி செஞ்சு போவேன். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் மைக்க மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, நாங்க தொடர்ச்சியா என்ன செய்யலாம்? கேள்வியை செஞ்சு போகலாம். அது என்ன நோக்கம் இல்லை.
முதலாவது கேள்வியை நாங்க ஐடென்டிஃபை பண்ணணும், எந்த கேள்வி எனக்கு செய்யணும், செய்ய ஏழும் அடிக்கும் என்கிற மாதிரி பார்த்து அந்த ஓர்டருக்கு தான் செஞ்சு போகணும். சரி, 26 தொடக்கம் 30 வரையான கேள்வி. ஒரு 2 மினிட் டைம் தரேன், குயிக்கா செய்ய. 27 30க்குள்ள செய்ய குயிக்கா. கொஞ்சம் ஆன்சர் சொல்லாத டைம்ல மைக்கை மியூட் பண்ணி கொள்ளுங்க. சரி, பாத்தீங்களா, ட்ரை பண்ணி பாத்தீங்களா கேள்வி என்னண்டு? சரி, கேள்வியை பாப்பா. 26 தொடக்கம் 30 வரையிலான வினாக்கள் குறித்த 5 எண்களை இரகசிய முறைக்கேற்ப இரகசிய சொற்கள் 5 மூலம் குறிப்பிடப்படும் முறையை காட்டும். கீழே குறிப்பிடப்படும் முறையை காட்டும் கீழே உள்ள அட்டவணை மற்றும் அது தொடர்பான தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. என்னையாம் இது? 5 எண்கள் இரகசிய முறைக்கேற்ப இரகசிய சொற்கள் 5 மூலம். இந்த 5 எண்களுக்கும் இரகசிய சொற்கள் உருவாக்கியிருக்காங்களாம். சரியா? 5 எண்களுக்கும் இரகசிய சொற்கள் உருவாக்கியிருக்காங்களாம். அதுக்குரிய இரகசிய சொற்கள் இதுகளாம். சரி, இந்த அட்டவணையில் உள்ளடக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு எண்ணின் எதிரேயும் காட்டப்பட்டிருப்பது அந்தந்த எண்களை குறிப்பிடும் அதற்குரிய ரகசிய சொல் அல்ல. என்னையா விஷயம் இதுல? இதுல என்ன சொல்ல வாரான்? ஓர்டர் குழம்பி இருக்கு, நேருக்கு நேர் இல்லாம. சொல்ல வார விஷயத்துல தெளிவா விலை போலணும். அவன் சொன்ன மாதிரி என்னது, இப்ப இந்த 15 25 63 இந்த இலக்கத்துக்குரிய ரகசிய சொல்லா இருந்தது முன்னுக்கு நேர இருக்கிறது? இல்ல. இல்லை. அது இல்லை என்று சொல்லி அதற்குரிய ரகசிய சொல் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்ப அதுக்குரியது இல்லை. சோ இதுக்குரியது இது இல்ல, இதுக்குரியது இது இல்ல, இதுக்குரியது இது இல்ல, இதுக்குரியது இது இல்ல, இதுக்குரியது இது இல்ல. இது கிளியரே? ஓகே. அடுத்து சொல்றான் 2வது தரவு, எனினும் ஒவ்வொரு இரகசிய சொற்களில் உள்ளடக்கப்பட்டுள்ள ஆங்கில எழுத்துக்கள் அமைந்திருப்பது அதற்குரிய எண்கள் அமைந்துள்ள சரியான ஒழுங்குமுறையில் ஆகும். என்னையா இது? என்னையா 2வது விஷயம்?
ஆஹ் யாராவது ரெண்டாவது விஷயம் என்னையா சொல்லிட்டா ஆரம்பத்துல சொல்லி முதலாவது சொல்லிட்டான் இதுக்குரியது இது இல்ல. ஆனா என்னையா இந்த எண்கள் என்ன ஒழுங்குமுறையில் இருக்குதோ அதே ஒழுங்குமுறையில தான் அதுக்குரிய ரகசிய சொல்லும் இருக்குமா. விளையாட விஷயம் இந்த எண்கள் என்ன ஒழுங்குமுறையில இருக்குதோ அதே ஒழுங்குமுறையில தான் அதுக்குரிய ரகசிய சொற்களும் இருக்குமா. உதாரணமா இதை எப்படி கண்டுபிடிக்கிற இலகுவா ஒரு எப்படி லெட்டர் இப்ப கண்டுபிடிக்கிற? 2 தடவை ஒரே இலக்கம் வரக்கூடியது. வெரி குட் வெரி ஒரே குட். எப்படி இலக்கமும் நான் ஒரே எண்கள் வரக்கூடியது. வெரி குட். ஒரு சொல்லுல அல்லது ஒரு எண்ணில ஒரே எழுத்து சாரி ஒரே எண் ரெண்டு தரம் வந்தீங்கன்னு பாருங்க. ஒரு எண்ணில ஓம் ஒரே இலக்கம் வந்து ரெண்டு தரம் மாதிரியாண்டி ஆம். வந்திருக்க ஆ இருக்குது வந்திருக்கேன். 152,363 இதுல வந்து EFBFCD 4வது ரகசிய சொல். ஓகே ஓகே இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 5 என்னது 5 என்ற இலக்கம் ரெண்டு தரம் வந்திருக்கேனே. 5 என்ற இலக்கம் ரெண்டு தரம் வந்திருக்கு. ஒரு எண்ணில ஒரே இலக்கம் ரெண்டு தரம் வந்திருக்கேன்னு பாத்தீங்களா. 5 என்ற இலக்கம் ரெண்டு தரம் வந்திருக்கு. எங்கெங்க வந்திருக்கு? ரெண்டாவது இடத்துலயும் ரெண்டாவது நாலாவது இடத்துலயும் ரெண்டாவது இடத்துலயும் நாலாவது இடத்துலயுமே. அதே மாதிரி இரகசிய சொற்கள்லையும் ரெண்டாவது இடத்திலையும் நாலாவது இடத்திலையும் ஒரே எழுத்திருக்காண்டு பாருங்க. ஆம் சார். 4வது நாலாவது என்ன அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிட்டு இந்த 1, 5, 63 இதுக்குரிய இரகசிய சொல் இது எங்களுக்கு தெரிஞ்சிட்டு. அப்ப நாங்க தெரிஞ்ச தெளிவுவோமா. ஒன்றுக்கு என்ன 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்ப பாருங்க ஒன்றுக்குரிய இரகசிய எழுத்து என்ன இ. இ. 5க்குரிய இரகசிய எழுத்து F. எஃப். 2க்குரிய இரகசிய எழுத்து பி. பி. 5க்கு எழுதிட்டோம். 6க்குரிய இரகசிய எழுத்து சி. சி. 3க்குரிய இரகசிய எழுத்து டி. டி. இப்ப எங்களுக்கு தெரிஞ்சிட்டு. இப்ப பாருங்க 5க்குரிய ரகசிய எழுத்து என்ன? எஃப். 5 எஃப் என்ன? எஃப்ல ஆரம்பிக்கக்கூடியது என்ன இருக்குது? ரெண்டாவது எஃப்சி டிஎஃப். ரெண்டாவது என்ன பாருங்க எஃப்சி. சரியா? திரும்ப இதுக்குரியது ரெண்டுக்குரிய ரகசிய எழுத்து என்ன? பி. பில ஆரம்பிக்கக்கூடியது என்ன இருக்குது? முதலாவது. அப்ப பாருங்க 2க்கு தெரியும் பி எண்டு, 5க்கு தெரியும் எஃப் எண்டு, 6க்கு தெரியும் சி எண்டு. ஓகே. 3க்கு தெரியும் எங்களுக்கு டி எண்டு. ஓகே. 5க்கு தெரியும் எஃப் எண்டு. 7க்கு என்ன? கொஞ்சம் மைக்க. ஓகே. 7க்கு வந்து H என்ன? 7க்கு வந்து H. சரி 7க்கு வந்து H. இப்ப பாருங்க 7ல ஆரம்பிக்க 7க்கு Hன்னு தெரியும். இத பாருங்க Hல ஆரம்பிக்கக்கூடிய என்ன சொற்கள் இருக்கு சாரி என்ன ரகசியம் இருக்கு? 7க்கு வந்து Hன்னு தெரியும். Hல ஆரம்பிக்கக்கூடியது இது. அப்ப பாருங்க 7க்கு Hன்னு தெரியும், 3க்கு Dன்னு தெரியும், 9க்கு எத்தனை பே? 9க்கு J, 4க்கு என்ன பே? 4க்கு A,
எட்டுக்கு எட்டுக்கு என்ன ஜி. சி. அடுத்தது ஒன்றுக்கு இ. அப்ப எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோமா? சரி, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். Yes. இப்ப கேள்வி, இந்த தகவல்களுக்கு ஏற்ப கீழே உள்ள ஒவ்வொரு வினாவிற்குமான சரியான விடையை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவினது இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. இரகசிய சொற்களில் எஃப் என்ற எழுத்தினால் குறிப்பிடப்படும் எண் யாது? எஃப் என்ற எழுத்தினால் குறிப்பிடப்படுற என்ன? 5. 5. அப்ப ஆன்சர் வந்து 2. 7 என்ற எண்ணை குறிப்பதற்காக இரகசிய சொற்களில் பயன்படுத்தப்பட்டுள்ள ஆங்கில எழுத்து யாது? 7 குறிக்கிறது எது? ஹெச். H. ஆன்சர் வந்து 4. இந்த இரகசிய முறைக்கேற்ப 598 என்ற எண்ணை எழுதி காட்டும் போது இரகசிய சொல் யாது? 5க்கு எங்களுக்கு தெரியும் F. எஃப் அண்டு, 9க்கு எஃப் தெரியும் ஜே அண்டு, எஃப்ஜேஜி. 8க்கு தெரியும் ஜி. எஃப் ஜே ஜி. சோ ஆன்சர் வந்து 2. அடுத்து கேட்கிறான், சிடிஜிஏ என்ற ரகசிய சொல்லினால் குறிப்பிடப்படும் எண் யாது? சிக்கு எங்களுக்கு தெரியும், சிக்கு 6. டிக்கு தெரியும், டிக்கு என்ன 3. 3. ஜிக்கு தெரியும் 8. ஏக்கு தெரியும் 4. 6, 3, 8, 4. 3வது ஆன்சர் விடை. வந்து 3வது. சரி, 7536 என்ற எண்ணை இரகசிய முறையில் எழுதும் போது எங்களுக்கு தெரியும் 7க்கு எத்தனை ஹெச், 5க்கு என்ன எஃப், 3க்கு என்ன டி, 6க்கு வந்து சி. எஃப் டிசின்னு வரணும். ஆனா என்னன்னு வந்திருக்குதா? HEDB. HEDB என்ற குறைபாட்டுடன் எழுதப்பட்டது. அப்ப எப்படி திருத்தப்படணும்? இக்கு பதிலா எஃப்பும், முதலாவது. பிக்கு பதிலா சியும் வரணுமே. ஓகே. அந்த இரகசிய சொல்லை சரி செய்வதற்காக செய்ய வேண்டியது இவற்றுள் எது என்று கேட்டுகிறார். அப்ப இக்கு பதிலா எஃப்பும், சி பிக்கு பதிலா சியையும் விடுதல் வேண்டும். சோ ஆன்சர் முதலாவது. வந்து முதலாவது. எவ்வளவு இலகுவான கேள்வின்னு பாருங்க. சார் இதெல்லாம் பாஸ் பேப்பர் கேள்வியா சார்? இது பாஸ்ட் பேப்பர் கேள்வி. எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் நடத்துற பாஸ்ட் பேப்பர்ல நடந்த கேள்விகள். ஓகே. இது வந்து எம்எஸ்ஓக்குரியது மட்டும் இல்லை. இப்ப நீங்க அண்மை காலங்கள்ல என்ன எக்ஸாம் எடுத்தீங்கன்னாலும் SLIR அடிக்கலாம், பார்லிமெண்ட் ஆபீசர் அடிக்கலாம், எம்எஸ்ஓ அடிக்கலாம், லோ காலேஜ் அடிக்கலாம், கடைசியா நடந்த என்ன எக்ஸாம் எடுத்தீங்கன்னு சொன்னாலும் ஆத்தரைஸ்ட் ஆபீசர் அடிக்கலாம், என்ன எக்ஸாம் எடுத்தாலும் ஒரு பெனல் ஒன்றி உழைச்சார்பு அல்லது ஐக்யூ பேப்பர் எடுக்கிறது ஒரு பெனல் ஒன்றி, அவங்கள்ட்ட ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் ஒன்றி, அதைத்தான் மாத்தி மாத்தி போடுறாங்க. சோ இது வந்து அண்மை காலங்கள்ல வந்து ஒரு கேள்வி பேப்பர்ல இருந்து எடுத்த கேள்வி. சரியா? ஓகே. என்ன சரி, யாருக்கா டவுட் இருக்கா இந்த கேள்வியில? இல்ல சார். இல்ல. சரி, அடுத்த கேள்வி என்ன செய்வோம்? உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகள் நல்லது. ஏதாவது கேள்வி தெரிஞ்ச கேள்வி? 11 இருந்து 15. 11ல இருந்து 15. ஓகே. பாரு, டைம் வந்து 7:41, 7:43. ஒரு 3 நிமிஷம் தாரேன். குயிக்கா வாசிச்சு பார்த்து செய்யலுமான்னு பாருங்க. ஒரு 3 நிமிஷம் தாரேன், செய்யலுமா ட்ரை பண்ணுங்க. என்னன்னா முதலாவது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, எனக்கு செய்யலுமா இருக்குதா, என் நிலை எவ்வளவு இருக்கு, சோ இந்த கிரகித்தல் எவ்வளவு இருக்குது, இந்த கேள்வியை நான் எப்படி கையாளுறேன் என்கிற நாலேஜ் எங்கள்ட்ட எப்படி இருக்குன்னு பார்க்கணும் முதலாவது நாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு செய்ய செய்ய சொல்றேன். கட்டாயமா செய்யுங்களா, செஞ்சு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க.
சரி, செஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். பாருங்க அப்ப கேள்வியே. 11 தொடக்கம் 15 வரை உள்ள வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. இலங்கையில் மதுபான உற்பத்தியும் சந்தைப்படுத்தலும் சட்ட ரீதியாக்கப்பட்டுள்ளன. அதற்கு எதிராக நடைபெறும் ஒரு விவாதத்தில் மதுபான பயன்படுத்தலை சட்ட ரீதியாக்கல் உகந்தது எனும் தர்க்கத்திற்கு ஆதரவாக பேசும் பணி உம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது எனவும் உங்கள் பேச்சின் பரும்படி திட்டம் பின்வருமாறு 5 கூட்டங்களாக பிரித்து காட்டப்பட்டுள்ளது எனவும் கருதுக. இப்ப பரும்படி திட்டம் என்ன? பரும்படி திட்டம்டா யாராவது இப்ப நீங்க ஒரு சும்மா நீங்க வந்து நான் நினைக்கிறேன் மொழித்திறன் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க ஒரு கட்டுரை என்று எழுத போறீங்கன்னு சொன்னா கட்டுரை வந்து நீங்க எடுத்த வாக்குல சும்மா எழுதுவீங்களா கட்டுரை? ரஃபா எழுதி பாக்குறோமா? பரும்படி திட்டம் கொண்டு வரைவீங்க. என்னது? முதலாவது முகவுரை. முகவுரை எப்படி வரணும்? நார்மலா உள்ளடக்கத்துக்குள்ள 5 பந்திகள், சாரி 3 பந்திகள் வரணும். அந்த 5 விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த உள்ளடக்கத்துக்குள்ள நீங்க என்னென்ன விஷயங்களை கொண்டு வர போறீங்க? அடுத்தது என்னது? முடிவுரை. முடிவுரையில என்ன சொல்ல போறீங்க? நார்மலா ஒரு பரும்படி திட்டம் கொண்டு வரைவீங்க, ரஃபா வரைவீங்க. அதைத்தான் சொல்லுறது பரும்படி திட்டம். ஒரு ரஃபா வரைவோம். அப்ப நீங்க ஒரு பேச்சு போட்டிக்கு போறீங்கன்னு சொன்னா அல்லது விவாதத்துக்கு போறீங்கன்னு சொன்னா சும்மா ஒகே வாக்குல போகலாமா? இல்ல. நாங்க என்ன செய்வோம்? என்ன பேச போறோம் என்கிறத நாங்க தொகுத்து ஒரு 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 பரும்படி திட்டம் ஒன்று கொண்டு போவோம். அப்ப இந்த ஒரு பரும்படி திட்டமா இது குழம்பி கிடக்குது. எங்கள்ட்ட என்ன தந்திருக்கான் பணி? எங்கள்ட்ட என்ன பணி தந்திருக்கிறான்? இந்த குழம்பி கிடக்கிறத நாங்க ஒழுங்குபடுத்தணும், ஒழுங்கமைக்கிறோம். இவ்வளவுதான் விஷயம். இதை விளங்கிட்டீங்கன்னா ஈஸி. குழம்பி கிடக்குது, அதை ஒழுங்கமைக்கணும். உங்களுக்கு தெரியுமா தெரியா லாஸ்டா நடந்த எம்எஸ்ஓ எக்ஸாம்ல பந்திகள் தந்தி, நிறைய பந்திகள் தந்தி எதை கூட்டமாக்கலாம்னு கேட்டான். செஞ்சவங்க இருக்கீங்களோ தெரியா? செஞ்சவங்க இருக்கீங்களா? இல்ல சார். கூட்டம் எப்படி கூட்டமாக்கலாம்? சூரிய குடும்பத்துக்கு இது வரும், பூமிக்கு எந்தெந்த கூட்டம், எந்தெந்த வசனங்கள் வரும் என்று கூட்டமாக சொல்லி கேட்டிருந்தான். இதுல கூட்டமாக்கி தந்திருக்கிறான். நாங்க எங்க இருந்து பேச்ச ஆரம்பிக்கணும், எந்தெந்த நன்மைகள் இருக்குது, எது தீமைகள், எங்க பேச்ச முடிக்கணும் என்கிற விஷயங்கள் இருக்குது. சும்மா நோம்பல வாட்சி பார்த்திருப்பீங்க டைப் தந்தன். சரி, இப்ப பாருங்க. இதற்கேற்ப ஒவ்வொரு வினாவிற்கும் உரிய சரியான விடையை தெரிவு செய்து அதனை குறித்திணைக்கும் விளக்கத்தை அவ்வினாவிற்கு எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. உமது பேச்சை ஆரம்பிப்பதற்கு மிக உகந்த விடயங்கள் இடம்பெறும் கூட்டம் எது? சோ எங்களோட பேச்சை எங்க இருந்து ஆரம்பிப்பீங்க? சோ ஃபர்ஸ்ட் கூட வாசி பாருங்க. தரத்தை உறுதிப்படுத்தலாம், சட்டவிரோத மதுபானங்களுக்கான கேள்வி குறைக்கப்படலாம், மதுபானங்களுக்கு அடிமையானவர்களை இனங்கண்டு ஆலோசனைக்காக வழிப்படுத்தலாம். சோ நீங்க இங்க இருந்து பேச்ச ஆரம்பிப்பீங்களா? இல்ல. இல்ல. 2வது கூட்டத்தை வாசிச்சு பார்ப்போம். 2வது கூட்டம் என்ன? சமூகத்தில் இன்று ஒன்று கூடல்களிலும் களியாட்ட நிகழ்வுகளிலும் விருந்தினர்களுக்கு மதுபானங்களை வழங்கும் போக்கு உள்ளது. நீங்க எதுக்கு சார்பா பேச போறீங்க? மதுபானத்தை சட்டம் மதுபானத்தை சட்ட ரீதியாக்குவது உகந்தது, நல்ல என்று பேச போறீங்க. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். எமது சமூகத்தில் ஒன்று கூடல்களிலும் களியாட்ட நிகழ்வுகளிலும் விருந்தினர்களுக்கு மதுபானங்களை வழங்கும் போக்கு உள்ளது. மதுபானங்களை பயன்படுத்துதல் பகல் வேளையில் கடினமான வேலை செய்யும் மனிதர்களுக்கு பழக்கமாகி உள்ளது. பல நியாயப்படுத்தக்கூடிய காரணங்களுக்காக எமது நாட்டில் மதுபானத்தை சட்ட ரீதியாக்குவதற்கான கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. சோ இங்க இருந்து ஆரம்பிக்கிறா.
ஆரம்பிக்கலாம் தானே சார்? ஆரம்பிக்கலாம் போல இருக்கேன. ஆனா எடுத்தோடனே நாங்க இந்த ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நம்பர் கூட்டம் ரெண்ட போடுறையாங்க இல்ல. இல்ல அடுத்ததை நாங்க வாசிச்சு பார்க்கணும். 3வது கூட்டத்தை வாசிச்சு பார்ப்போம். சட்டவிரோத மதுபான உற்பத்தியையும் விலையையும் போன்று சட்டவிரோத மதுபானங்களுக்கான கேள்வியும் பெரிதும் அதிகரித்துள்ளது. சட்டவிரோத மதுபானங்களை அகற்றல் செலவு மிக்கதாகவும் விளைத்திறன் குறைந்ததாகவும் உள்ளது. உல்லாச பயணத்துறையில் மிக கடுமையாக பாதிக்கப்படும். சோ இங்க இருந்து ஆரம்பிக்கலாமா? இது வராது. சரி, 4வது கூட்டத்தை வாசிப்போம். சட்ட ரீதியாக்குவதற்கு எதிராக எந்த விதமான நியாயவாதங்களும் இல்லை. அது பெரும்பாலான நாடுகளில் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே மதுபான பயன்படுத்தலை சட்ட ரீதியாக்கல் உகந்தது. இங்க இருந்து ஆரம்பிக்கலாமா? இல்ல. இல்ல. எங்களுக்கு தெரியும். எனவே நாங்க எங்க பயன்படுத்துறேன்? முடிக்கக்குள்ள. முடிக்கக்குள்ள. அப்ப இது எப்படி இருக்கும்? 4வது கூட்டம் முடிவாயிருக்கு. முடிவாயிருக்கு. எனவே நாங்க எங்க பயன்படுத்துவோம்? முடிவுல பயன்படுத்துவோம். முடிவாயிருக்கு. கொஞ்சம் மைக்கு மியூட் பண்ணுங்க. கொஞ்சம் மைக்கு மியூட் பண்ணுங்க. ராஜிதா மைக்க கொஞ்சம் மியூட் பண்ணீங்களா? சரி, அடுத்து கூட்டம் 5 பாருங்க. உரிமம் வழங்கல் மூலம் அரசாங்கத்தின் வருமானம் அதிகரிக்கின்றது. ஒழுங்கு விதிமுறைகளை பயனுறுதி மிக்க வகையில் அமுல்படுத்தலாம். விற்பனைகளை மேற்பார்வை மற்றும் முகாமை செய்யலாம். சோ இங்க இருந்து ஆரம்பிக்கலாமா? இங்க இருந்து இல்ல. ஆரம்பிப்பதற்கு மிக உகந்தது எது? கூட்டம் 2. உமது பேச்சை ஆரம்பிப்பதற்கு மிகவும் உகந்த விடயங்கள் இடம்பெறும் கூட்டம் 2. 12வது கேள்வி கேட்கிறான். மதுபானத்தை சட்ட ரீதியாக்களின் பிரதான இலக்குகளை விவரிக்கும் கூட்டம். பிரதான இலக்கு கேட்கிறான். கூட்டம் 5. சரி, கூட்டம் 2 முடிஞ்சு. அதுல வேலை முடிஞ்சு. இப்ப கூட்டம் 5 வருமா அல்லது 1 வருமா? சொல்லுங்க. கூட்டம் 5 ஒரே மாதிரி இருக்குது, கூட்டம் 1 ஒரே மாதிரி இருக்குது. கூட்டம் 5 தான் சரி. கூட்டம் 5. ஏன் 5? ஏன் 1 வராது? அதுல வருமானம் குறைக்கப்படும். அந்த கேள்வி குறைக்கப்படலாம் என்று கிடக்கு. கேள்வி குறைஞ்ச வருமானம் குறைஞ்சிடும் அரசாங்கத்துக்கு. ஏன் 1 வரலாம் 5 வரலாம்? இது ரெண்டும் என்னது? நன்மைகள். 2 விளங்குது அழகா. நன்மைகள். இதுவும் விளங்குது, இதுவும் நன்மை. தரம் உறுதிப்படுத்தப்படும். நன்மைதான் சார். ஆனா அரசாங்கத்துக்கு வருமானம் பெறாதில்ல கேள்வியை குறைச்சு. ஓகே கொஞ்சம் இதுவும் நன்மைதான், இதுவும் நன்மைதான். இப்ப நன்மைங்கிறது ஒரு இலக்கு அறிக்கை. இப்ப 1 வருமா 5 வருமா என்று பார்த்தோம்னு சொன்னா, ஏன் 5 வரும்னு நாங்க முடிவெடுக்கிறோம்னு சொன்னா பாருங்க. உரிமம் வழங்கல் மூலம் அரசாங்கத்தின் வருமானம் அதிகரிக்கிறது. அரசாங்கம் சட்ட ரீதியாக்கினா அதுல வருமானம் அதிகரிக்கும். ஒழுங்கு விதிமுறைகளை பயனுறுதி மிக்க வகையில் அமுல்படுத்தலாம். ஒழுங்கு விதிமுறைகளை பயனுறுதி மிக்க வகையில என்ன செய்யலாம்? அமுல்படுத்தலாம். விற்பனைகளை மேற்பார்வை மற்றும் முகாமை செய்யலாம். இப்ப விற்பனையை மேற்பார்வை மற்றும் முகாமை செஞ்சாதான் என்ன செய்யலாம்? மதுபானத்துல தரத்தை உறுதிப்படுத்தலாம். சட்டவிரோத மதுபானங்களுக்கான கேள்வி குறைக்கப்படலாம். எப்ப கேள்வி குறைக்கப்படும்? ஒழுங்கு விதிகள் பயனுறுதி மிக்க முறையில அமுல்படுத்தப்பட்டா. மதுபானங்களுக்கு அடிமையாளர்களை இனங்கண்டு ஆலோசனைக்காக வழிபடுத்தலாம். எப்படி? விற்பனைகள் மேற்பார்வை முகாமை செய்யப்பட்டா மட்டும்தான். அப்ப இந்த 5வது கூட்டத்துல தொடர்ச்சி தான் என்னது? கூட்டம் 1.
ஐந்தாவது கூட்டத்தின் தொடர்ச்சி தான் கூட்டம் 1. இப்ப பிரதான இலக்க தெளிவுபடுத்துறது என்னண்டா கூட்டம் 5. மதுபானத்தை சட்ட ரீதியாக்குவதற்கு மேலதிகமாக அதன் அனுகூலங்களை ஒன்று விவரிக்கும் கூட்டம் எதுன்னு கேட்டா எது ஒன்று ஒன்று. இப்ப விளைகிற விஷயம் 5 வருமா 1 வருமான்னு எப்ப குழப்பம் வரும்டா சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு இந்த இடம் தான் குழப்ப இடம் செஞ்சாவளக்கிழக்கு விளங்கிருக்கு 5னுடைய தொடர்ச்சி தான் கூட்டம் 1. விற்பனைய மேற்பார்வை முகாமை செஞ்சாதான் அதோட தரத்தை உறுதிப்படுத்தலாம். சட்டவிரோத மதுபானங்களுக்காக கேள்வி குறைக்கப்படலாம். மதுபானங்களுக்கு அடிமையானவர்கள் இனங்கண்டு ஆலோசனைக்காக வழிப்படுத்தலாம். 5னுடைய தொடர்ச்சி. சரி, அடுத்து மதுபானத்தை சட்ட ரீதியாக்காவிட்டால் ஏற்படும் பிரச்சனைகளை விவரிக்கும் கூட்டம் எது? எது? கூட்டம் கூட்டம் 5 முடிஞ்சு கூட்டம் 1 முடிஞ்சு இப்ப மிச்சம் இருக்கிறது கூட்டம் 4. கூட்டம் 4 என்னதுக்கு எடுத்திருக்கோம் நாங்க முடிவுரை. முடிவுரை. அப்ப மிச்சம் இருக்கிறது என்ன 3 கூட்டம் 3. உமது பேச்சை முடிவுறுத்துவதற்கு மிகவும் உகந்த விடயங்கள் இடம்பெறும் கூட்டம் எது? கூட்டம் 4. கிளியரா? யாருக்கா டவுட் இருக்கான? சரி, சரி, அடுத்து என்ன கேள்வி செய்வோம்? முதலாவது ஒண்ணாவது level கேள்வி பார்ப்போம் செய்வோமா? மிஸ். ஒன்னாவது பாப்போம். 1 தொடக்கம் 5 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றினதும் தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள சொற்களுக்கும் இடையில் குறித்த தொடர் கொண்டு உண்டு. அதை ஒத்த தொடர்பினை கொண்ட சோடி சொற்களை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவின் இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. என்ன கேள்வி கேட்டுகிறான்? 5 சொற்கள் தந்திருக்கிறாங்களா? சரி, தொடக்கத்துல தரப்பட்டுள்ள சொற்றோடிகளுக்கு இடையில 2 சொற்றோடிகள் தந்திருக்கிறாங்க. அந்த சொற்றோடிகளுக்கு இடையில இருக்கிற குறித்த தொடர் கொண்டு உண்டு. 2 இடையில ஒரு தொடர் கொண்டு இருக்குது. அதை ஒத்த தொடர்பினை கொண்ட சோடி சொற்களை தெரிவு செய்து அதற்குரிய தொடர்பினை இலக்கியத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. சரி, முதலாக வெளியே பாருங்க. தண்ணீர் பனிக்கட்டி என்ன தொடர்பு இருக்குன்னு நாங்க யோசிக்கணும். தண்ணீருக்கும் பனிக்கட்டிக்கு இடையில என்ன தொடர்பு? நிலை மாற்றம். நிலை மாற்றம். தண்ணி உறைஞ்சா என்னையாகும்? தண்ணீரை உறைய வச்சோம்னா பனிக்கட்டி ஆகும். அதே மாதிரி பாலை உறைய வச்சோம்னா என்னது? நிலை மாற்றம், தயிரா மாறும். சோ அதுக்கு ஆன்சர் வந்து 2வது. வீடு கூரை என்ன தொடர்பு? அதுக்கு மேற்பட்ட பகுதி. ஓகே, மேற்பட்ட பகுதி அல்லது வீட்டை மூடுற பகுதி, மேல மூடுற பகுதி எது? கூரை. அதே மாதிரி என்ன அடுத்த என்ன வரும்? பேனா மூடி. மூடி. சோ பேனா மூடி. சந்ததி வம்சம் என்ன தொடர்பு? அந்த மறுவே ஒத்த சொற்கள் சொல்லலாமே. சந்ததி வம்சம் அப்ப என்ன வரும்? இளம்பாடு வறுமை. இளம்பாடு வறுமை. இளம்பாடும் வறுமையும் ஒரே ஒத்த சொற்கள். சோ இளம்பாடு வறுமை. சோ ஆன்சர் வந்து 4வது. ஓவியன் தூரிகை என்ன தொடர்பு? ஓவியன் என்னத்தை பயன்படுத்துவார்? ஓவியன் அவர் ஓவியம் வரைகிறதுக்கு என்ன தேவை? தூரியடி தேவை. அதே மாதிரி எழுத்தாளர் அவர்கள் எழுத்தாக்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு என்ன தேவை? பேனை தேவை. சோ ஆன்சர் வந்து 3வது. தூவானம். தூவானம் மலை. தூவானம் மலை என்ன தொடர்பு? கற்பனை வராதா? எழுத்தாளர் இப்ப டைப் பண்றதுலயும் எழுத்தாளர் வரும் தானே, பேன் இல்லாம. இல்ல, எழுத்தாளர் வந்து எழுதும் கருவிதான். எழுத்தாளருக்கு எழுதும் கருவிதான். சரி, பேனை. நவீன காலத்துல பேனாவை பார்க்க இதான சார் கூட. அது நீங்க என்ன சொல்றீங்க? கவிஞனுக்கு கற்பனையா? கலைஞனுக்கு கற்பனைங்கிற முக்கியம் தானே சார்.
இல்ல எப்படி இந்த கலைஞனுக்கு எப்படி கற்பனை வரும்? அது ஒரு ஓவியன் கருவியில தானே அவனுடைய ஓவியத்தை வரைகிறதுக்கு தூரிகை என்கிறது தேவை, பிரஷ். சரியா? ஓவியன் அவன் ஓவியத்தை வரைகிறதுக்கான கருவி எது? தூரிகை. சூரிய அப்ப எழுத்தாளர் கலைஞன் அவனுடைய எழுத்தாளர் ரெண்டு இருக்குதானே, எழுத்தாளர் ரெண்டே இருக்குதானே, எழுத போற ஏனுதானே ஓ ஓ ஓகே சார். சரி. அடுத்து 5வது தூவான மலை. அடுத்து என்ன வரும்? தூவானத்துக்கு மலைக்கு இடையில என்ன தொடர்பு? ஒரு ஒரு சிறு பகுதி, தூவானம் ஆரம்ப கட்டம். சிறியது, ஒரு மலை வந்து தூவானத்தை விட பெரியது என்ன? அதே மாதிரி காற்று புயல். காற்று புயல். காற்று புயல். காற்று புயல். சோ ஆன்சர் வந்து காற்று புயல். சரி, நான் ஆரம்ப பேப்பர்ங்கிறதுக்காக இதை இலகுவா எடுத்திருக்கேன். அடுத்தடுத்த பேப்பர்ல இதை கொஞ்சம் இன்னும் ஹார்டா வருமா? ஏன்னா எங்களுக்கு இப்படி நோமலா வாரதில்லை, இதை விட கொஞ்சம் கடினமா தான் கேள்வி வாரது. உங்களுக்கு விஷயம் விளங்கணும் என்கிறதுக்காக வேண்டிதான் இதை போட்டது. அடுத்தடுத்த பேப்பர்ல இதை விட கொஞ்சம் ஹார்டா வரும். எங்க 5 கிளாஸஸ் நடக்கும். உண்மையா 5 கிளாஸஸ்லயும் வந்து அண்மை காலங்கள்ல எப்படி கேள்வி எடுக்கிறான், அந்த கேள்விக்கு நாங்க எப்படி விடையளிக்கிறோம் என்கிற அடிப்படையா தான் நாங்க போறோம். இப்ப எக்ஸாமுக்கு இருக்கிற 28 நாளைக்குள்ள நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லியா என்ன செஞ்சோம், எக்ஸாமுக்கு தயாராகிட்டு போகணும். என்ன கேள்வி கேட்டாலும் விடையளிக்கிற மாதிரி போகணும். சோ செஞ்ச பேப்பரை ஊட்ட கொண்டு போய் சும்மா வைக்காம திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்க. அப்பதான் சிலாக்களுக்கு ஐடியா, சம்டைம்ஸ் சிலாக்களுக்கு ஐடியா இல்லாம இருக்கு. திரும்ப 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 செய்ய செய்ய உங்களுக்கு என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா ஐடியா வரும். சரி, அடுத்த என்ன கேள்வி செய்வோம்? சரி, 31 இருந்து 35 என்ன? 31 இருந்து 35 வரைவான கேள்வி. என்ன கேள்வி இது? உறவு முறை சமம். உறவு முறை வினாக்கள். சோ டைம் வந்து 8 மணி, 8:03 வரைக்கும் உங்களுக்கு டைம் தாரன். கேள்வியை வாசிச்சு விளங்கி எடுங்க, குயிக்கா செஞ்சு பாருங்க. உறவு முறை வினாக்கள். சரி, செஞ்சவங்க கேள்வியை பாருங்க. 31 தொடக்கம் 35 வரை உள்ள வினாக்கள் குறித்த ஒரு குடும்பம் ஒன்றினது உறுப்பினர்கள் தொடர்பாக கீழே உள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. இப்ப இது உறவு முறை கேள்வி. உறவு முறை கேள்வி வந்தா எங்களுக்கு வரைப்பு மாதிரி ஒன்று போட தெரியும். உறவு முறை கேள்வி வந்தா வரைப்பு ஒன்று போட தெரியும். சும்மா நான் வரைப்பை சொல்லி தரேன் பாருங்க. இப்ப தாய் தந்தை என்கிற உறவு முறையை நான் குறிக்கிறதுக்கு இந்த குறியீடை பயன்படுத்துவோம். உதாரணமா இது வந்து தாய் தந்தை, பேரண்ட்ஸ். இப்ப நான் என்ன எடுத்துக்கொள்ளலாம், நான் எனக்கு
எனக்கு தாய் தந்தை இருக்காங்க. தாய் தந்தை. அடுத்தது தாய் தந்தை. அப்ப மேல போற குறியீடு என்னது? தாய் தந்தை. இது ஒத்த கோடு போட்டல என்ன தொடர்பு? கணவன் மனைவி. கணவன் மனைவி ஸ்பௌசஸ் சொல்லுவோம். கணவன் மனைவி. கணவன் மனைவி. அடுத்தது அப்ப தாயின் தந்தைக்கு இதுல என்ன தொடர்பு? கணவன் மனைவி. இப்ப ஆண் என்று சொன்னா பிளஸ், ஆண். பெண் என்று சொன்னா மைனஸ். இப்ப தாய் வந்து ஒரு பெண் மைனஸ், தந்தை ஒரு ஆண் பிளஸ், இப்ப நான் பிளஸ். சரி, எனக்கு ஒரு சகோதரி இருக்கா. சகோதரின்னு சொன்னா நான் எப்படி போடுவேன்? 2 அம்புக்குறி. அப்ப எப்படி வந்தா அர்த்தம்? சகோதர சகோதரிகள். அப்ப எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறா. மைனஸ். இப்ப சகோதரிக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கா. எப்படி போடுற? ஒரு கணவன் இருக்கார். எப்படி போடுற? சொல்லுங்க. ஒரு அந்த நேரான கோடு. ஒத்த கோடனை போட்டுட்டு இவருக்கு ஒரு கணவன். இவங்க 2 பேருக்கும் பிள்ளைகள் இருக்கு. எப்படி போடுற? இவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கு. இவங்களுக்கு பிள்ளை சாரி XY என்கிற பிள்ளைகள் இருக்குது. எக்ஸ் வந்து ஒரு ஆணும், ஒய் வந்து ஒரு பெண்ணும். சரி, எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையிலான தொடர்பு என்ன? சகோதரன். சகோதர சகோதரிகள். அப்ப 2 அம்புக்குறி வரும். என்ன? இப்ப எனக்கு ஒரு மனைவி இருக்கு. அப்படி எப்படி வரும்? ஒத்த கோடு மனைவி Z. இப்ப நான் தாயை ஏன்னு எடுக்கிறேன், தந்தைய பீன்னு எடுக்கிறேன், என்ன சீன்னு எடுக்கிறேன், சகோதரிய டீன்னு எடுக்கிறேன், கணவனை எஃப்ன்னு எடுக்கிறேன் அல்லது ஈன்னு எடுக்கிறேன். சரி, இப்ப சொல்லுங்க, டிக்கு ஏ என்பவர் என்ன உறவு முறை? டி, டி for dog. டி என்பவருக்கு ஏ என்பவர் என்ன உறவு முறை? ஹாய். பாருங்க, என்ன உறவு முறை? டியும் சியரும் சகோதர சகோதரிகள். அப்ப சியற தாய் தான் ஏண்டா, டிக்கும் அப்ப என்ன ஏயும் பியும் தாயும் தந்தையும். அப்ப ஏ வந்து தாய். வெரி குட். Z என்பவர் சாரி டி என்பவர் ஜெட்டிற்கு என்ன உறவு முறை? டிக்கு Z என்பவர் என்ன உறவு முறை? மைத்தினி. ஆ? மைத்தினி. கணவண்ட சகோதரி. கணவண்ட சகோதரி யாரு? மைத்தினி. Z தெரியாது. கணவண்ட சகோதரியா டி. ஓ, கணவண்ட சகோதரி யாருன்னா? வெரி குட், மைத்துணி. கணவண்ட சகோதரி மைத்துணி. சரி, சி என்பவர் எக்ஸிற்கு என்ன உறவு முறை? சி என்பவர் எக்ஸிற்கு என்ன உறவு முறை? சி என்பவர் எக்ஸிற்கு என்ன உறவு முறை?
எக்ஸ் மாமா பாருங்க. மாமா. எக்ஸ் வந்து மாமா தாயுடைய மாமா சகோதரன். தாயுடைய சகோதரன் யாரு? மாமா. மாமா மாமா. மாமா என்னது யோசிக்க மாமா. சோ ஆன்சர் மாமா. சோ இது விளங்கிட்டு அந்த வரைவு போடுறது விளங்கிட்டா அப்ப எல்லாருக்கும் வரைவு போடுறது விளங்கிட்டா. ஆம் சார். ஓகே, இப்ப கேள்வியே செய்வோம் பாருங்கடா. சரி, இப்ப பாருங்க, அந்த குடும்பத்திலே ABCDEF என்ற 6 உறுப்பினர்கள் உள்ளனர். ஏயும் பியும் திருமணம் முடித்துள்ளதோடு, அப்ப திருமணம் முடிச்சா எப்படி போடுவோம் நாங்க? திருமணம் முடிச்சா நேர்கோடு ஏயும் பியும் திருமணம் முடித்துள்ளதோடு ஏ கணவர் ஆவார். ஏ கணவர் என்றா பி யார்? அப்ப மனைவி. என்ன அப்ப மனைவிண்டா என்ன மைனஸ் தானே? ம். பி வந்து மைனஸ். இது விளங்கிட்டா முதலாவது தரவு போட்டது அப்படின்னு? ஓகே, விலங்கலன்னு சொன்னா கேளுங்களா? விலங்கலட்டி கேளுங்க. சீன மகன் டி ஆவார். சீன மகன் யாரு? சீனது மகன் டி ஆவார். மகன்ட பிளஸ் மகன்ட ஆண் தானே? மகன் டி ஆவார். அவர் அவர்டா அவர்டா டி. டி. டி சியா. சீனது மகன் டி ஆவார். அவர் டி டி. சார். டி. டி அந்த டி வந்து என்னையா? டி ஏனது ஒரே ஒரு சகோதரன் ஆவார். ஏட சகோதரனாம். சகோதரன் அப்படி போடுவோம். 2 அம்புக்குறி வந்ததுன்னா ஏட சகோதரன் தான் டி. அப்ப இவங்களோட பெற்றோர் யாரு? டி சி. சரி, நான் கொஞ்சம் கீழே எழுதுறேன்னா ஏ பி சி டி சி. இப்ப சி விளங்குதோ தெரியும் எல்லாருக்கும்? சி. அடுத்தது இது ஓகே. டீனது சகோதரி ஈ ஆவார். டீன சகோதரி யாராம்? சகோதரி எப்படி வரும்? சகோதரி எப்படி வரும்? டபுள் ரெண்டாம் சைடு. முப்பது. இதர சகோதரி ஈ ஆவார். சரியா? திரும்ப சொல்றான், எஃபினது மகனுடைய யார? எஃபுட மகண்ட மனைவி யாராம்? பி. டி ஆவார். ரைட்டா விஷயம்? ஏக்கு எஃபின்ட மேல சாரி எஃபின்ட மகண்ட மனைவி பி ஆவார். பி வந்து யார மனைவி? ஏண்ட். ஏண்ட. அப்ப எஃப் வந்து யார் ஏக்கு? ஏக்கு அப்பா. தாயோ அல்லது தந்தையோ இருக்கேனா? ஏக்கு மேல வருவாரு எஃப். சிக்கும் எஃப் இடையில என்ன தொடர்பு? கணவன் மனைவியா இருக்கலாம். கணவன் மனைவியா இருக்கலாம். அப்ப நாங்க ஒத்த கோடு போடுவோம். இது விலகிட்டா போட்டதா? அப்ப ஆம் சார். ஓகே, இதை வச்சுக்கொண்டு இந்த தகவல்களை கேட்ப கீழே உள்ள ஒவ்வொரு வினாவிற்குமான சரியான விடையை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவினது இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. சரி, இப்ப பாருங்க, ஏ இருக்கு. எஃப் என்பவர் என்ன உறவு முறை ஆவார்? ஏக்கு எஃப் என்ன உறவு முறை? தாய். மகள். தாய் மகள். அல்லது தந்தையா ஏக்கு இருக்கலாம். ஏக்கு வந்து எஃப் வந்து தாயா இருக்கலாம் தாய். அல்லது தந்தையா இருக்கலாம். பிளஸ் மைனஸ் போட்டு அடிக்கும். சிக்கு எஃப்க்கு இல்ல. போடலாம். தாய் அல்லது தந்தையா இருக்கலாம். சோ என்ன இருக்கீங்க?
தாய். ஆன்சர்ல தாய். தாய் கலர். தாய் இருக்குது. சோ ஆன்சர் வந்து 1வது. அடுத்த கேள்வி, சிக்கு இ என்பவர் என்ன உறவு முறை? சிக்கு இ என்பவர் என்ன உறவு முறை? என்ன? மகள். மகள் மகள். மகள். சோ ஆன்சர் வந்து 2வது. பிற்கு சி என்பவர் என்ன உறவு முறை? மனைவி. இல்ல. பிக்கு சி B க்கு கணவனின் C. தந்தை. மாமி. கணவனின் மனைவியின் தந்தை. தந்தை. மாமி. மனைவியின் தந்தை. மனைவியின் தந்தையா? கணவனின் தந்தை. கணவனின் தந்தை. ஏதான சாரி, கணவன்? கணவனின் கணவனின் தந்தை. கணவனின் தாய். கணவனின் தாய் அல்லது தந்தை இருக்கணும். சோ ஆன்சர் என்ன இருக்கு? தந்தை இருக்குது. ஆன்சர்ல தந்தை. ஆன்சர் வந்து 2வது. சிற்கு எஃப் என்பவர் என்ன உறவு முறை? சிக்கு எஃப் என்ன உறவு முறை? மனைவி. மனைவி. ஆன்சர் வந்து 3வது. இந்த குழுவிலே எத்தனை ஆண்கள் உள்ளனர்? எத்தனை பேர் ஆண்கள்? 3. டி ஒரு ஆண், ஏ ஒரு ஆண், சி அல்லது எஃப் ஒரு ஆண் இருப்பாங்க. எத்தனை பேர் ஆண்? 3. 3. 3 பேர் ஆண். எவ்வளவு இலகுவான கேள்வின்னு பாருங்க. கேள்வி லேசா இல்லையா? லேசுதான் சார். இலகுவான ஒரு கேள்வி. இப்ப நாங்க சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தானே இருக்கு இந்த கேள்விகளை செய்யறதுக்கு. ட்ரிக்ஸ படிச்சு கொண்டோம்னா சரி. என்ன கேள்வி வந்தாலும் இப்படி ஒரு வரை கொண்ட போட்டுட்டோம்னா ஈஸியா இருக்கு. சரி, அடுத்து என்ன கேள்வி செய்வோம்? அடுத்த ஒரு கஷ்டமான கேள்வி செய்வோமா? கஷ்டம் இல்ல, நான் கஷ்டம் நினைக்கிற ஒரு கேள்வி. சரி, 21 தொடக்கம் 25 வரையான கேள்வியை செய்வோம். பாருங்களா, லேசான ஒரு கேள்வி. 21 தொடக்கம் 25 வரை உள்ள வினாக்கள் அறைகளை உடைய பாத்திரம் ஒன்றில் இரசாயன தொகுதிகள் வைக்கப்பட்டுள்ள முறை தொடர்பான கீழே உள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. ABCDE என்ற இரசாயன திரவ வகைகள் 5 சேகரித்து வைப்பதற்காக தயாரித்த 19 அறைகளை கொண்ட பாத்திரம் ஒன்று கீழே காட்டிய உருவில் உள்ளவாறு அமைந்துள்ளது. என்னையா? இது ஒரு பாத்திரம் உண்டா. இந்த பாத்திரத்துல 5 இரசாயன திரவங்களை வைக்கணுமா? என்னடா 5 திரவங்கள்? ABCD என்ற 5 இரசாயன திரவங்கள். எத்தனை அறைகள் இருக்குது? 19 அறைகளை கொண்ட பாத்திரம். சில உங்களுக்கு தெரியுமா, சில இரசாயன திரவங்களோட சில இரசாயன திரவங்களை வைக்கிறா. வச்சு என்ன செய்யும்? பக்கத்துல வச்சோம்னா மாற்றங்களுக்குள்ளாகும். சோ மாற்றங்களுக்குள்ளாகும். ரெண்டு சேர்ந்து கலந்து மாற்றங்களுக்குள்ளாகும். சோ அந்த அதை யோசிச்சு பாருங்க. இப்ப நாங்க சில கேள்விகள் வரும்போது எங்க வாழ்க்கையோட சம்பந்தப்படுத்தி பார்த்தா சரி. இந்த பாத்திரத்தில் 5 இரசாயன திரவங்கள் வைக்கப்பட்டிருப்பது கீழே உள்ள நிபந்தனைகளுக்கு ஏற்றவாறாகும். ஏ என்ற திரவம் 5 அறைகளிலும், ஏ என்ற திரவம் எத்தனை அறையில? 5 அறைகளிலும். பி என்ற திரவம் 3 அறைகளிலும். பி என்ற திரவம் எத்தனை அறையில? 3 அறைகளிலும். சி என்ற திரவம் 5 அறைகளிலும், சி 5லையும். டி என்ற திரவம் 4 அறைகளிலும், இ என்ற திரவம் 2 அறைகளிலும் வைக்கப்பட்டுள்ளன. ஏ வைக்கப்பட்டுள்ள இது சரிதானே? முதலாவது ஓகேவா? ஓகே. சில விஷயங்களை இப்படிதான் எக்ஸாம் பேப்பர்ல நான் எப்படி செய்வேன் இப்படிதான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. எக்ஸாம் பேப்பர் வாங்கின உடனே சில விஷயங்களை ஹைலைட் பண்ணி வைங்க, பேனையால போர்டு பண்ணி வைங்க. சோ இது முக்கியமான விஷயங்கள். வாய்ச்சிட்டு போகவே நான் கேள்வியில ஹைலைட் பண்ணி வச்ச லேசங்களை. சரி, ஏ வைக்கப்பட்டுள்ள 2 அறைகள் ஒன்றுக்கொன்று அடுத்து வர முடியாது. என்னையா? ஏ வந்து எத்தனை அறைகள்ல வைக்கப்பட்டிருக்கு? 5 அறைகள்ல வச்சப்பட்டிருக்கு. ஆனா ஒன்றுக்கொன்று அடுத்து வர முடியாது என்று சொல்லியா. சோ இப்ப பாருங்க,
இங்க பாருங்க எத்தனை ஏ வைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க, எத்தனை வைக்கப்பட்டிருக்கு? 1 2 3 3. எத்தனை வைக்கப்பட்டிருக்கு? 3 வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் எத்தனை வைக்கணும்? 2 2 வைக்கணும். இந்த இடத்துல வைக்கலாமா ஏ? இயலாது. இல்ல. ஆ முடியாது. முடியாது. சோ இந்த இடத்துல வைக்க முடியாது. இந்த இடத்துல வைக்கலாமா? 3 இருக்கிற இடத்துல இல்ல வைக்க இயலாது. ஏன்னா அடுத்தடுத்து வர முடியாது, வைக்க இயலாது. இந்த இடத்துல ஏ வைக்கலாமா? இல்ல வைக்க இயலாது. வேற இந்த இடத்துல ஏ வைக்கலாமா? இங்க வைக்க இயலாது. இல்ல வைக்கலாம். ஏன்னா பக்கத்துல ஒரு ஏ ஒன்று இருக்குது. இந்த ஐ இருக்கிற இடத்துல வைக்கலாமா? 1 இருக்கிற இடத்துல இல்ல ஏலா. இந்த இடத்துல ஏ வைக்கலாமா? இல்ல இல்ல இல்ல. ரெண்டோட இந்த இடத்துல வைக்கலாமா ஏ? இல்ல ரெண்டோட இடத்துல இல்ல. இந்த இடத்துல வைக்கலாமா? ஓகே பாப்பா, இந்த இடத்துல வைக்கலாமா ஏ? வைக்கலாம். வைக்கலாம். இந்த இடத்துல ஏ வைக்கலாமா? வைக்கலாம். 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 சோ ஏ வைத்த 5 ஏயும் வந்துட்டா, ஆம். 5 ஏயும் வந்துட்டு. சரி, அப்ப முதல் 2வது தரவு ஓகே. அடுத்து பி வைக்கப்பட்டிருப்பது ஒன்றுக்கொன்று அடுத்து வரும் 3 அறைகளில் மட்டுமே ஆகும். பி எத்தனை அறைகள் வைக்கப்பட்டிருக்கு? 3 3 ரோமன் அறைகள்ல. ஒன்றுல வைக்கலாம். அப்ப அது எப்படி வைக்கப்படணும்? அந்த 3 அறைகள்லையும் அதுலயே ஒன்றுக்கு வைக்கலாம். ஒன்று. ரோமன் ஒன்றுல அடுத்தடுத்து ஒன்றுக்கொண்டு அடுத்து வரும் 3 அறைகள்ல. சரி, ரோமன் 1 ரோமன் சி ஏற்கனவே எத்தனை வந்துருக்கு? 2 தரம் வந்துருக்கு. 2 தரம். ஓகே, வெரி குட். அப்ப சி எங்க வைக்கலாம் அடுத்தது? 4 வைக்கலாம். அதுக்கு சீக்கு மேல ஆனா என்ன சொல்லிக்கிறான்? ஒன்றுக்கொன்று அடுத்தடுத்து வரும் 3 அறைகளில். அப்படின்னா சார் அந்த ரோமன் 1லயும் ரோமன் 5லயும் வைக்கலாம். ரோமன் 1லயும் ரோமன் 5லயும் பிஏ வைக்கலாம். பி ரோமன் 4ல சிஏ வைக்கல. சாரி, பி தானே தானே சார் பி தானே sorry, சார். B. இங்க வந்து ரோமன் sorry, B. 1லயும் ரோமன் 5லயும் சாரி வைக்கலாம். சாரி சாரி பி வந்து ஏற்கனவே எங்க இருக்குது? ஒரு இடத்தா இருக்குது. பி ஒன்றுலயும் ரோமன் 1லயும் ரோமன் 5லயும் வைக்கலாம். ஓகே. இப்ப பி எங்க வைக்கலாம்னு சொன்னா ரோமன் 1லயும் ரோமன் 5லயும் வைக்கலாம். ஏன்னு சொல்லுங்க. ஏன்? அடுத்து வேற மாதிரி ஒன்றுக்கொன்று அடுத்து வரும் 3 அறைகளில் மட்டுமே ஆகும். அந்த 3 எப்படி இருக்கணும்? ஒன்றுக்கொன்று அடுத்திருக்கணும். ரோமன் இலக்கம் 3க்கு கீழே வைக்கலாமா சார்? ஏமா? ரோமன் இலக்கம் 3க்கு கீழே இருக்கிற பாக்ஸ்ல அந்த பி வரலாமா சார்? இல்ல இல்ல இல்ல. ஏன் வரையலான்னு சொன்னா ஒன்றுக்கொன்று அடுத்துதான் இருக்கணும். பி மூன்றும் பக்கத்துல பக்கத்துல இருக்கணும். ஒன்றுக்கொன்று அடுத்து வரும் 3 அறைகளில் அந்த 3 பக்கத்துல பக்கத்துல இருக்கணும். சரியா? தொடர்ச்சியா வைக்கலாம் தானே சார்? மேல என்னமா? பி இருக்கிறதுக்கு மேல உண்டு, பி இருக்கிறதுக்கு மேல உண்டு, அந்த அடுத்த பிக்கு கீழே ஏக்கு பக்கத்துல அப்படி வைக்கலாதா தொடர்ச்சியா? சரி, அப்ப உங்களுக்கு டவுட் தானே? ஓகே, இருக்கட்டுமா? அப்ப உங்களுக்கு டவுட் தானே? சரி, இருக்கட்டும். பி இருக்கட்டும். உங்களுக்கு டவுட்ங்கிறதால பி இருக்கட்டும். நோட் பண்ணி வச்சுக்கொள்ளும். டி வைக்கப்பட்டிருக்கும் 2 அறைகளுக்கு அடுத்ததாகவும் மத்தியிலும் அமைந்துள்ள அறைகளில் மட்டும் இ வைக்கப்பட்டுள்ளது. இ எங்க வைக்கணுமா? இ எங்க வைக்கணுமா? டி இருக்கிற அறைகளுக்கு அடுத்ததா நடுவுல இருக்கும். ஆஹா, 2 அறைகளுக்கும் அடுத்ததாகவும் மத்தியிலும். அப்ப D2க்கு மத்தியில தான் யார் இருப்பா? இ இருப்பாரு. டி எத்தனை அறைகள்ல இருக்குது? டி 4 அறைகள்லயும் இ வந்து எத்தனை அறைகள்ல இருக்குது? 2 அறைகள்லயும் இருக்குது. சரி, இப்ப ஈய கொண்டு வந்து எங்க வைக்கிற? ஈய வைக்கணும். எங்க வைக்கிற?
சொல்லுங்க. கடைசியில ஏக்கு பக்கத்துல ஓகே, என்னண்டா இயர் வந்து எங்க இருப்பாருண்டா, ரெண்டு ஈக்கு இடையில தான், டிக்கு இடையில இருப்பாரு. சோ இந்த இதுல டியும் வந்தா ரெண்டு டிக்கு இடையில இருப்பாரு. ஏற்கனவே ரெண்டு டி வந்துட்டு, இன்னும் ரெண்டு டி வரணும். சோ ரெண்டு டிக்கு இடையில தான் இயர் இருப்பாரு. சோ இந்த டி இங்க வருவாரு, அடுத்த டியர் இங்க வந்து இந்த இடத்துல இயர் வருவார். இது விளங்கிட்டா கடைசி தரவு? ஓகே சார். கடைசி தரவு ஓகே தானே அப்ப எல்லாருக்கும்? ஆ. ஓகே, அது ஓகே. இப்ப பியர் எங்க வருவாரு? பியர் எங்க வருவாருன்னு சொன்னா அடுத்தடுத்து மூன்று அறைகளில், ஒன்றுக்கொன்று அடுத்துள்ள மூன்று அறைகளில், அந்த மூன்று அறையும் ஒன்று கொண்டு அடுத்து அறிக்கணும். சோ ஒன்றுலையும் அஞ்சிலையும் தான் வருவாரு பியரு. அப்ப Okay, sir. பியர் வேலையும் முடிஞ்சு. சி எத்தனை அறைகள்ல வரணும்? சி வந்து 5 அறைகள்ல வரணும். எத்தனை அறைகள்ல வந்துரு? 2. இன்னும் எத்தனை அறையில வரணும்? Sorry, 3 அறைகள் அறைகள்ல வந்துருக்கு வரணும். சார். 3 அறைகள்ல வந்துரு. இன்னும் எத்தனை அறைகள்ல வரணும்? 2 அறைகள்ல வரணும். சி சி நிரப்பிட்டோமா நாங்க? ஃபில் பண்ணிடும். இப்ப 1 என்ற குறியீட்டினால் குறியிடப்படும் அறையினுள் வைக்கக்கூடிய இரசாயன திரவம் இருக்க முடிவது எது? எது? பி. ஒன்றுக்குள்ள எதை வைக்கிற? ஒன்றுக்குள்ள பி பி பி. 2 என்ற குறியீட்டினால் குறிப்பிடப்படும் அறையினுள் வைக்கக்கூடிய இரசாயன திரவம் 2க்குள்ள எதை வைப்போம்? யாரு? ஏ. ஏறு. ஆன்சர் வந்து 1வது. 3 என்ற குறியீட்டினால் குறிப்பிடப்படும் அறையினுள் வைக்கக்கூடிய இரசாயன திரவம் எது? 3க்குள்ள எதை வைப்போம்? டி. டி. 4 என்ற குறியீட்டினால் குறிப்பிடப்படும் இலக்கத்துக்குள்ள 4க்குள்ள எதை வைப்போம்? இ. இ. சோ 5வது. 5 என்ற குறியீட்டினால் குறிப்பிடப்படும் அறையினுள் வைக்கக்கூடிய இரசாயன திரவம் 5க்குள்ள பி. அதுவும் பி தான். பாருங்க எவ்வளவு இலகுவான ஒரு கேள்வி. என்ன கஷ்டம் இருக்கு? ஒரு கஷ்டமும் இல்லை. நாங்க நினைச்சிட்டு இருக்கிற உழைச்சார்பு கஷ்டமான பாடம், மெட்ஸ் படிச்சதை அதை செய்யலாம், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. சின்னொரு நாங்க ஸ்காலர்ஷிப்ல படிச்சது, ஏ லெவல் கொமன் ஜெனரல் டெஸ்ட்ல செஞ்சது அதுகள் தான். சரி, என்ன கேள்வி செய்வோம் அடுத்தது? பாப்பா கொஞ்சம் நீங்களா என்ன கேள்வி ஒன்று சரி, உராவம்புரம் கேள்வி இருக்கு. ஒரு முறை கேள்வி செஞ்சிட்டோம். வேற ஒன்று இந்த எப்படி எப்படி கணித செய்திகளோட தொடர்பான கேள்வி. ஓகே. 41 தொடக்கம் 45 வரை உள்ள ஒவ்வொரு வினாவிற்குமான சரியான விடையை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவின் இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. இப்ப பாருங்க, குறிப்பிட்ட ஒரு கல்லூரியில் காலை வகுப்புகள் முற்பகல் 8 மணிக்கு ஆரம்பமாகி முற்பகல் 11:40 மணி வரைக்கும் 11:40 மணிக்கு முடிவடைகிறது. 5 பாடங்கள் ஒவ்வொன்றுக்கும் இடையில் 5 நிமிட இடைவேளை உண்டு எனின் ஒவ்வொரு பாடத்துக்கும் உரிய நிமிடங்கள் எத்தனை? என்னையாம் காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி, சாரி டபுள் ஸ்கிரீனா டெப்பா ஓப்பன் ஆகிருக்கு. எப்படி எப்படி டெப்ல வந்து ஸ்கிரீன் வந்து 2 வந்து காட்டுது, 2 ஸ்கிரீனையும் காட்டுது. ஒன்று வந்து பேப்பர், இன்னொன்னு நான் எழுதுறதுக்கு அது விளங்கப்படுத்துறது. என்னடா சின்ன நாயர் கழுத்ததான் விளங்க முடியல.
அந்த பேப்பர் இல்லையா ஒத்தட்டையும்? ஓகே இப்போ ஓகே 2 மணி இருக்கிறீங்க. ஓகே சரி பாருங்க, 8 மணிக்கு ஆரம்பமாகி 11:40 என்ன செய்யுது, முடிவடைகிறது பாடம். எத்தனை பாடம்? 5 பாடங்கள். ஒவ்வொன்றுக்கு இடையில எவ்வளவு இடைவெளி? 5 5 நிமிஷம் நிமிடம். இடைவெளி. சும்மா அடுங்க, 1 பாடம், 2 பாடம், 3, 4, 5 பாடம். எத்தனை இடைவெளி இருக்கும் பாருங்க. இதுல ஒரு 5 4. நிமிஷம், இதுல ஒரு 5 நிமிஷம், இதுல ஒரு 5 நிமிடம், இதுல ஒரு 5 நிமிடம். எத்தனை இடைவெளி? எவ்வளவு நிமிடம் இடைவெளி கிடைக்கும் உங்களுக்கு? 4 இடைவெளி. 20. 20 நிமிட இடைவேளை கிடைக்கும். 20 நிமிடம். 20 நிமிட இடைவேளை கிடைக்கும். 8 மணில இருந்து 1:40 வரைக்கும் எவ்வளவு டைம் பாருங்க. 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் ஒரு 220 மணித்தியாலம். 9ல இருந்து 10 மணி வரைக்கும் 2, 11 வரைக்கும் 3 மணித்தியாலம் 40 நிமிடம். 3 மணித்தியாலம் 220 நிமிடம். 3 மணித்தியாலமும் 40 நிமிடம். 3 மணித்தியாலமும் 40 நிமிடம்னு சொன்னா, சாரி மணித்தியாலமும் 40 நிமிடம்டா. இதை நிமிடத்துக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. 3 மணித்தியாலமும் 40 நிமிடமும். இது ஃபுல்லா எப்படி நிமிடத்துக்கு கன்வெர்ட் பண்ற? ஒரு மணித்தியாலம் எத்தனை நிமிடம்? 60. 60. அப்ப 3 மணித்தியாலம் எத்தனை நிமிடம்? 180. 180. திரும்ப 40 நிமிடம். 180 40 நிமிடமும் 220. 220 நிமிடம். 220 நிமிடத்துல 20 நிமிடம் என்னத்துக்கு போகுது? இடைவேளை. இடைவேளைக்கு போகுது. 20 நிமிடம் வந்து இடைவேளைக்கு போகுது. அப்ப எவ்வளவு டைம் மிச்சம் இருக்கும்? இன்னும் 220ல 20 போனா 200 நிமிடம் இருக்கு. 200 நிமிடம். எத்தனை பாடம் இருக்காங்க? 5. 5 பாடம். 5 பாடம். 200 நிமிடத்தை 5ஆல பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னா ஒரு பாடத்துக்கு எவ்வளவு டைம் வரும்? 40 நிமிடம். ஒரு பாடத்துக்கு 40 நிமிடங்கள். அப்ப ஒரு பாட டியூரேஷன் எவ்வளவு? 40 நிமிடம். அப்ப கிளியர் அது விலங்குகள் என்று சொல்றாங்க. திரும்ப சொல்லலாம், விளங்கப்படுத்துறேன். விலங்குகள் என்று சொல்றாங்க யாராவது? சரி, அப்ப ஆன்சர் வந்து 2வது. யாரும் டவுட் கேட்கல, கேட்டா சொல்லி தருவேனா? அடுத்தது 42வது கேள்வி. ஒரு மின்தூக்கியின் கொள்ளளவு, ஒரு மின்தூக்கிற கொள்ளளவு எவ்வளவு? 20 வளர்ந்தோர் அல்லது 24 பிள்ளைகள். ஒரு மின்தூக்கி ஒன்று என்ன செய்யலாம்? அந்த மின்தூக்கில லிப்ட்ல 20 வளர்ந்தோர் போகலாம் அல்லது 24 பிள்ளைகள். 24 பிள்ளைகள் போகலாம். இந்தியர்கள் என்ன கேள்வி கேட்கிறான் எனின் 15 வளர்ந்தோருடன் எத்தனை பிள்ளைகள் செல்லலாம் கேட்கிறான். இப்படி 18 கேள்வி பேர். வந்தாடா, இப்படி வந்தா நாங்க விகிதம் பார்க்கணும். 20 பேரு வளர்ந்தோர் போகலாம். 20 பேருக்கு எத்தனை பிள்ளைகள் போகலாம்? 24. 24. 20க்கும் 24 விகிதம் என்ன வரும்? 10க்கு 12 போடலாம் தானே சார்? 5க்கு 6. சுருக்கலாம் இன்னும். 5க்கு 6. 5 சுருக்கலாம். 5 சுருக்கலாம். என்ன சாரி, 4 சுருக்கலாம். 4 சுருக்கினீங்கன்னு சொன்னா 5. 24 4 சுருக்கினீங்கன்னு சொன்னா 6. 5 வளர்ந்தோர் போற இடத்துல எத்தனை பிள்ளைகள் போகலாம்? 6 பிள்ளைகள். 6 பிள்ளைகள். 5 வளர்ந்தோர் போற இடத்துல 6 பிள்ளைகள் போகலாம். இது எங்களுக்கு விளங்குது. இப்ப என்ன சொல்றான்டா, 15 வளர்ந்தோரோட எத்தனை பிள்ளைகள் போகலாம்னு கேட்கிறான். எங்களுக்கு தெரியும் ஒரு லிப்ட்ல எத்தனை வளர்ந்தோர் போகலாம்? 20. எத்தனை 20 பேர் போகலாம். எத்தனை பேர் போறாங்க இப்ப? 15. 15. எத்தனை பேர் போகலாம்? 5 பேர் போகலாம்.
அஞ்சு பேர். இந்த 5 பேர் போற இடத்துல எத்தனை பிள்ளைகள் போகலாம்? 6 பிள்ளைகள் போகலாம். 6 பிள்ளைகள். அப்ப 15 வளர்ந்தோரோட எத்தனை பிள்ளைகள் போகலாம்? 6 பிள்ளைகள். 6 பிள்ளைகள் போகலாம். விளங்குற விஷயம் ம். இது விலங்குன்னு சொல்றாங்க. திரும்ப கேட்கலாம் சொல்லித்தாரன். சரி இன்னும் ஒருக்கா சொல்லுங்களேன் சார். இப்ப வந்தாவா சார் முதலாவது 18ல பார்க்கணும். வரும். சார் 18ல வரும். 18ல 18 வரும். அது 5 பேரோட 6 பிள்ளைகள் போகலாம். 15 பேரோட 18 பிள்ளைகள் போகலாம். இல்ல எத்தனை விஷயத்தை பிள்ளைகள் கேளுங்க. போகலாம்? எத்தனை பிள்ளைகள் போகலாம்னு கேட்கான். 15 லிப்ட்ல 15 வளர்ந்தோர் இருக்காங்க லிப்ட்ல வந்து சரியா 15 வளர்ந்தோர்கள் இருக்காங்க. இன்னும் எத்தனை பிள்ளைகளை ஏத்தலாம்? 6 பேர் 6 தான். பிள்ளைகள். 6 பேர் ஏத்தலாம். பிள்ளைகளை 6 பேர் ஏத்தலாம். நல்லா கேள்வி பாருங்க. வளர்ந்தோருடன் எத்தனை பிள்ளைகள் செல்லலாம்? 15 வளர்ந்தோருடன் ஓகேவா? ஹலோ சார், 5 வளர்ந்தோருடன் தானே 6 பிள்ளைகள் போகலாம். 5 வளர்ந்தோருடன் 6 பிள்ளைகள் போகலாம். சாரி, 5 வளர்ந்தோருக்கு பதிலா 6 பிள்ளைகள் போகலாம். உடன் இல்ல, நல்லா வச்சுக்கொள்ளுங்க. உடன் இல்ல, 5 வளர்ந்தோருக்கு பதிலாக 6 பிள்ளைகள் போகலாம். 15 வளர்ந்தோருடன் எத்தனை பிள்ளைகள் போகலாம்? 6 பேர் தான் போகணும். 6 6 தான் பேர் சார். தான் போகலாம். ஓகே ஓகே. சரி, திரும்ப கேட்டீங்க யாரோ, நான் திரும்ப சொல்லி தரேன் பாருங்க. முதலாவது இப்படி ஒரு கேள்வி வந்தா நாங்க விகிதம் பார்க்கணும். என்னது? 20 வளர்ந்தோர் இருக்காங்க. ஒன்று அவர் லிப்ட் இருக்குன்னு வைங்களா, உங்களோட அந்த லிப்ட்ல வந்து 20 வளர்ந்தோர் போகலாம். இல்லைன்னு சொன்னா 24 பிள்ளைகள் போகலாம். அப்ப நாங்க 2க்கும் விகிதம் பார்க்கணும். 20க்கும் 24க்கும் விகிதம் பார்த்தோம்னு சொன்னா விகிதம் எப்படி பாக்குறீங்களே தெரியும். விகிதம் எப்படி பாக்குற? சமனான ஒரு பொதுவான ஒரு இலக்கத்தால பிரிக்கும். பொதுவான ஒரு இலக்கத்தால பிரிக்கிறோம். 20க்கு 24 பொதுவான இலக்கம் என்ன? 4. 4ஆல சுருக்கலாம். 20 4ஆல சுருக்கினா எத்தனை வரும்? 5. 24 4ஆல சுருக்கினா 6. அப்ப 5 வளர்ந்தோருக்கு பதிலாக எத்தனை பிள்ளைகள் போகலாம்? 6 பிள்ளைகள் போகலாம். இப்ப எங்கள்கிட்ட கேட்கிறான் 15 வளர்ந்தோருடன் 6 எத்தனை பிள்ளைகள் போகலாம்னு. உண்மையாகவே ஒரு லிப்ட்ல எத்தனை வளர்ந்தோர் போகலாம்? 20 பேர் போகலாம். 20 போகலாம். இந்த ஸ்பேஸ் எவ்வளவு பேருக்கு இருக்கு? 5 பேர். 5 பேர். 5 வளர்ந்தோர்களுக்கு இருக்குது. 5 வளர்ந்தோருடன் எத்தனை பிள்ளைகள் போகலாம்? அப்ப 5 வளர்ந்தோருக்கு பதிலாக 5 வளர்ந்தோருக்கு பதிலாக 6 பிள்ளைகள் போகலாம். சோ ஆன்சர் வந்து 2வது. சரியா? டவுட் யாருக்காவது இல்லையா? சரி, அடுத்த கேள்வி சும்மா செஞ்சு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. 45. சரி பாப்பா. ஐம்பது. 50. ஓகே. 45 சார். சரி, இது எப்படி செய்யறேன்டா? ஹேண்ட் ஷேக் வந்து எப்படி செய்யறேன்னு சொன்னா இலகுவானது, ஒன்றுமே இல்லை. ஒன்றை குறைச்சு போட்டு அதையும் கூட்டலாம். வெரி குட்.
எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர். 10 பேர். 10 பேர். சும்மா உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு விளங்குறதுக்கு சொன்ன ஒரு விஷயம் சொல்லி தரேன்னா, இப்ப ஏயர் இருக்காரு, பியர் இருக்காரு, சியர் 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேரும் கைகுலுக்கி கொண்டாங்கண்டா, ஹேண்ட் ஷேக் பண்ணி கொண்டாங்கண்டா, எத்தனை கைகுலுக்கல்கள் இடம்பெறும்? 3 ஏயரும் பியரும் கைகுலுக்குவாங்க. 3 திரும்ப ஏயரும் சியரும் கைகுலுக்குவாங்க. வேற சிஎம்பி பியும் சியும் சியும் பியும் கைகுலுக்கி கொள்வாங்க. 3 கைகுலுக்கு எப்படின்னா, இது எப்படி லேசா செய்யறேன்னு சொன்னா, எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் தானே. 3 சரி, 3ல இருந்து 1 கழிச்சா 2 2. அதை பிரிக்கணும் 2ஆல. இப்ப 2ஐயும் வெட்டலாம். எத்தனை கைகுலுக்கள் இடம்பெறும்? 3 கைகுலுக்கள் இடம்பெறும். அப்ப இங்க 10 பேர் இருக்கான்னு சொன்னா 10 10 தர தர 10 தர 9 கீழே 2. 2ல 2 ஒரு முறை, 10ல 2 எத்தனை முறை? 5 முறை 5 முறை 5 முறை. 5 தர 9 45 45 கைகுலுக்கல்கள் இடம்பெறும். சரிடா. ஆம் சார். ஓகே, அடுத்த கேள்வி. 49 மாணவர்களை கொண்ட ஒரு வகுப்பில் இதே சும்மா லெட்டர் அனுப்புறாங்க அல்லது பரிசுகளை பரிமாறிக்கொண்ட கைகுலுக்கள் இல்லாம பரிசுகளை பரிமாறிக்கொண்டனர். எத்தனை பரிசுகள் பரிமாறிக்கொள்வாங்க? 90. 90. 90. நாங்க 2ஆல பிரிக்க கூடாது. சும்மா உதாரணத்துக்கு சரி, 3 பேர் ஏபிசிங்கிற 3 பேர் இருக்காங்க. ஏபிசிங்கிற 3 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேர் என்ன செய்யறாங்க சொன்னா, ஒரு வகுப்புல படிக்கிறாங்க. படிச்சுட்டு கடைசியா வெளியாகிற போது ஃபேர்வெல் டைம்ல தங்களோட கடிதங்களை பரிமாறிக்கொள்றாங்க. எத்தனை கடிதங்களை பரிமாறிக்கொள்வாங்க? 6. 6. ஏண்டா, ஏரு பியரு கொடுப்பாரு, திரும்ப ஏரு சியரு கொடுப்பாரு, பியரு ஏரு கொடுப்பாரு, பியரு சியரு கொடுப்பாரு, சியரு ஏரு கொடுப்பாரு, சியரு பியரு கொடுப்பாரு. எத்தனை வாழ்த்து மடல்கள் பரிமாறிப்படும்? 6. அப்ப இதை எப்படி செய்யறேன்னு சொன்னா, எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். 3 சர 2 எவ்வளவு? 6. இத 2ஆல பிரிக்கிறல. 2ஆல எப்ப பிரிக்கிற? கைகுலுக்கல் கைகுலுக்கல், கட்டி அணைத்தல் அப்படிகள் வந்தா மட்டும்தான் 2ஆல பிரிப்போம். விஷயம் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. சரியா? கைகுலுக்கல் கட்டி அணைத்தல் வந்தா 2ஆல பிரிப்போம். அல்லது பரிசுகளை பரிமாறிக்கொள்றது, வாழ்த்து மடல்களை பரிமாறிக்கொள்ற அங்க 2ஆல பிரிக்க மாட்டோம். சரி, அடுத்த கேள்வி. 49 மாணவர்களை கொண்ட ஒரு வகுப்பில் முதல் மாணவனிலிருந்து 16ஆம் நிலையில் பீட்டர் இருக்கிறான் எனின் இறுதி மாணவனிலிருந்து பீட்டரின் நிலை என்ன? வகுப்புல 49 பேர் இருக்காங்களாம். 49 பேர்ல பீட்டர் எத்தனாவது இருக்கணும்? 16ஆவது இருக்கணும். முதல்ல இருந்து 16ஆவது. பீட்டருக்கு முன்னுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? அப்ப 15 பேர் 15 பேர். பீட்டருக்கு பின்னுக்கு அப்ப எத்தனை பேர் இருப்பாங்க? எத்தனை பேரு? 49ல இருந்து 16 கழிக்கலாம். கழிச்சா 33 பேர் இருப்பாங்க. இப்ப கேள்வி என்ன கேட்கிறான்? இறுதி மாணவனிலிருந்து பீட்டருடைய நிலை என்ன? பீட்டருக்கு பின்னுக்கு 33 பேர் இருக்காங்க. அப்ப 33ல இருந்து பீட்டர் நிலை எத்தனாவது? 34. 34ஆவது. விளையாட்டா? சார் விட 34 தானே? இப்போ 34.
ஆன்சர் வந்து 2ஆவது. விலங்காதவங்க யாரும் இருந்தா கேட்கலாமா கேள்வியே? கேள்வி விலங்குன்னு சொன்னா நீ படி கேளுங்க. அடுத்தது 45வது கேள்வி. மணியம் வீட்டிலிருந்து புறப்பட்டு வடகிழக்கு திசையை நோக்கி, அப்ப திசைகளை பத்தி எங்களுக்கு தெரியும். திசைகள் எங்களுக்கு தெரியுமா? ஓ, பாருங்க, இது வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. என்னையா? மணியம் வீட்டிலிருந்து புறப்பட்டு வடகிழக்கு திசையை நோக்கி. இது ஒரு வீடுன்னு வைக்கலாம், மணியம்ன்ற வீடு. வடகிழக்கு திசை நாங்கள இப்படி இந்த திசையில எவ்வளவு தூரம் போறாரு? 100 மீட்டர். 200 மீட்டர் சென்ற பின் அங்கிருந்து வடமேற்கு திசையில், இங்கிருந்து எங்க? வடமேற்கு. வடமேற்கு. அப்ப எப்படி? இப்படி வடமேற்கு திசையில் 200 மீட்டர் சென்றான். இங்க 200 மீட்டர் போறாரு. தற்போது மணியம் நிற்கும் இடத்திற்கு வீடு எத்திசையில் இருக்குது? அப்ப வீடு எந்த திசையில இருக்கும்? தெற்கு. தெற்கு திசையில. என்ன வீடு தெற்கு திசையில இருக்கு. கீழே பார்த்திருந்தா தெற்கு திசை தானே, தெற்கு திசையில் இருக்கும். சோ ஆன்சர் வந்து 1ஆவது. கேள்வி விளையாடா? ஓ சார். ஓகே, விலங்குகள் என்ன சொல்றவங்க? சரி. சார் ஓம் விளங்கிட்டு சார். அந்த கை கொழுக்கல அந்த செய்முறை ஒண்ணு செய்தீங்களே சார், அதை மட்டும் கொஞ்சம் லைட்டா சொல்லிவிட முடியுமா சார்? பாருங்கம்மா, இது வீடு தானே, வீடு. வீடுல இருந்து எங்க போறாரு சார்? அது இல்ல சார், நம்ம கை குலுக்கல்கள் பத்தி ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லையா சார்? ஓ, அதுல ஒரு செய்முறை கேள்வி விளங்கிட்டு சார், ஒரு செய்முறை செய்தீங்களே, அதை மட்டும் கொஞ்சம் சொல்லிவிடுங்களே சார். கை உழுக்கல் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் கேட்கிறான்? உதாரணம் 10 பேர் கேட்டான்னு சொன்னா 10ல இருந்து 1 கழிச்சா 2, சாரி 9. இதை 2ஆல பிரிக்கிறேன். சரியா? இது கை குலுக்கல் அல்லது கட்டி அணைத்தல். இப்படி வந்து பரிசுகளை பரிமாறுதல் அல்லது வாழ்த்து மடல்களை பரிமாறுதல். இப்படி வந்தா 10 பேர் சந்தாண்டா 10ல இருந்து 1 கழிச்சு 9. சும்மா பிரிக்கிற இல்லையா? இத பிரிச்சா எத்தனை வரும்? 90. சரியா? இது 2 தான் இருக்குது இதுல. ஓகே சார். அடுத்த கேள்வியை பாருங்க. 46 தொடக்கம் 50 வரை உள்ள வினாக்கள் ஏயிலிருந்து யூ வரை உள்ள ஆங்கில எழுத்துக்களினால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள பட்டதாரி ஆசிரியர் குழுவினரால் அவர்களது வெளிக்கள கடமைகளுக்காக பயன்படுத்தும் வாகன வகைகளை குறிப்பிடும் கீழே உள்ள உருவப்படத்தை அடிப்படையாக கொண்டவை. என்னையா? என்ன கேள்வி? வெண்டாயகம், வெண்வரி படம். சரியா? எப்படின்னா ஏல இருந்து யூஐ உள்ள ஆங்கில எழுத்துக்கள்டா அறிமுகம் செய்யப்பட்டுள்ள பட்டதாரி ஆசிரியர் குழுவினர்களால் அவர்களது வெளிக்கள கடமைகளுக்காக பயன்படுத்தும் வாகனம். இப்ப சொல்லுங்க, இந்த இந்த ஆசிரியர் வந்து எப்படிப்பட்ட ஆக்கள்? ஜீப் மட்டும் பயன்படுத்துறாங்க. எப்படி? ஜீப் வாகனத்தை மட்டும் பயன்படுத்துறாங்க. வெரி குட். எஸ்எம்இயும் எங்க வாராங்க? ஜீப்புக்குள்ள வாராங்க. ஆனா ஜீப்புக்குள்ள மட்டும்தானே வாராங்க. சோ எஸ்எம்இயும் ஜீப்புக்குள்ள மட்டும் வாராங்கடா. ஜீப் வாகனத்தை மட்டும் பயன்படுத்தும் அலுவலர்கள். இந்த கியூவும் டியும் மோட்டார் வாகனத்தை மட்டும் பயன்படுத்தும் அலுவலர்கள். சிஎம்ஓ மோட்டார் சைக்கிளை மட்டும் பயன்படுத்தும் அலுவலர்கள். ஐயும் பியும் வேன் வாகனத்தை மட்டும் பயன்படுத்தும் அலுவலர்கள். சரி, இந்த பியும் ஜேயும் அப்ப
மோட்டார் PMJ சைக்கிள் வேன் மோட்டார் சைக்கிளுக்கும் வேன் வாகனத்துக்கும் எதிராகும். எப்படி எப்படி மோட்டார் சைக்கிளும் வேன் வாகனத்தையும் பயன்படுத்துறாங்க. ஓகே, நீங்க சொல்ற மாதிரி மோட்டார் சைக்கிளையும் வேன் வாகனத்தையும் பயன்படுத்தும் அலுவலர்கள். சரி, இப்ப என்ன சொல்லுங்க, மோட்டார் சைக்கிளையும் வேன் வாகனத்தையும் பயன்படுத்தும் அலுவலர்கள் யார்? மோட்டார் சைக்கிளையும் வேன் வாகனத்தையும் பயன்படுத்தும் அலுவலர்கள் யார்? TH. T ஆ TH. TH-ஆ? TJH. மோட்டார் மோட்டார் வாகனம் சைக்கிளையும் நல்லா கேள்வியை பாத்தீங்களா? மோட்டார் PG சைக்கிளையும் வேன் வாகனத்தையும் பயன்படுத்தும் அலுவலர்கள். PMJ ஓ சரி. பி TJH. ஆமா, பாருங்க, மோட்டார் 4 பேர். வாகனத்தையும் 3 பேர் இருக்காங்க பாருங்க. வேன் வாகனத்தையும் மோட்டார் சைக்கிளையும் பயன்படுத்துற எத்தனை பேர் இருக்காங்க? ரெண்டுக்கும் பொதுவா வேற தானே? டி பி ஜே. J ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? பி நான் கேட்டதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் பிஐயும் ஜேயும் கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க? மோட்டார் சைக்கிள் வேன் வாகனத்தை பயன்படுத்த மாதிரி ஊழியர்கள் சொன்னீங்க. அப்படி சொன்னீங்கன்னா எத்தனை பேர் வராங்க? மோட்டார் சைக்கிளும் வேனையும் மட்டும் பயன்படுத்துவேன். அதுக்கு நான் பிஐயும் ஜேயும் என்னன்னு கேட்டேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? மட்டும் எங்க பயன்படுத்தும். வாராங்க? மோட்டார் சைக்கிளுக்குள்ளேயும் வேனுக்குள்ளேயும் வாராங்க. ஆனா அதுக்குள்ள மட்டும்தான் வாராங்க. மோட்டார் சைக்கிளையும் வேன் வாகனத்தை மட்டும் பயன்படுத்தும் அலுவலர்கள். கிளியரா? பிஜே என்ன பிஎம்ஜே மோட்டார் சைக்கிளையும் பயன்படுத்துவார்கள். வேன் வாகனத்தை மட்டும் பயன்படுத்தும் அலுவலர்கள். இந்த எனக்கு சொல்லுங்க, கொஞ்சம் மைக்க மியூட் பண்ணிட்டு இருக்காதீங்களா? அடுத்தது, ஜீப் வாகனத்தையும் மோட்டார் வாகனத்தையும் பயன்படுத்தும் அலுவலர்கள். சொல்லுங்க. இப்ப கேக்குறேன் கேள்வி உங்கள்ட்ட. ஜீப் வாகனத்தையும் மோட்டார் வாகனத்தையும் பயன்படுத்தும் அலுவலர்கள். RMFANT RMFNADGH. இப்ப நான் கேட்ட கேள்வி நிறைய பேர் விளங்கிருக்கும். ஜீப் வாகனத்தையும் மோட்டார் வாகனத்தையும் பயன்படுத்துறது ரெண்டுக்கு பொதுவானது எது? FRMG. FRMG. இந்த வார நடுவுல வார பகுதி FRMGHANT. இப்ப நான் இதை விட இன்னும் சுருக்குறேன். என்னண்டு, ஜீப் வாகனத்தையும் மோட்டார் வாகனத்தை மட்டும் பயன்படுத்தும் அலுவலர்கள். FRMG. நாலு பேர். FRMG. சரி, இங்குள்ள 4 வாகனத்தையும் பயன்படுத்துவர் யார்? மட்டும் மட்டும். சரி, அப்ப உங்களுக்கு விளங்கிட்டு நினைக்கிறேன். இப்ப மட்டும் என்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இப்ப எங்கள்கிட்ட அதை வச்சுதான் நிறைய கேள்வி கேட்கிறேன். கேள்வியை பாருங்க. இந்த தகவல்களுக்கு ஏற்ப கீழே உள்ள ஒவ்வொரு வினாவிற்குமான சரியான விடையை தெரிவு செய்க. வெளிக்கல கடமைகளுக்காக மோட்டார் வாகனம், ஜீப் வாகனம், வேன் வாகனம் ஆகியவற்றை பயன்படுத்தினாலும் மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தாதவர் யார்?
ஜி ஆ ஜி H. சைக்கிள் ஜிஎம்ஹெச் ஜி மெச்சுமா H மட்டும். H ஜி மட்டும். வருமாமா ஜி வந்து வேன் வாகனத்தை மட்டும். பயன்படுத்துறாரா ஜி வந்து வேனை பயன்படுத்துறாரா இல்லை இல்ல மோட்டார் வாகனத்தை பயன்படுத்தணும் ஜீப்பை பயன்படுத்தணும் வேன் வாகனத்தை பயன்படுத்தணும் ஆனா என்ன ஓட தெரியப்பட அவருக்கு சைக்கிள் ஓட Motorcycle. தெரியாத ஆள் யாரு ஹெச் சரி எச்ச பாருங்க எச் வந்து மோட்டார் வாகனத்துக்குள்ளேயும் வாராரு வேனுக்குள்ளேயும் வாராரு அடுத்தது சாரி ஜீப்புக்குள்ளேயும் வராரு அடுத்தது வேனுக்குள்ளேயும் வாராரு சைக்கிளுக்குள்ள வாராரா இல்ல சைக்கிளுக்குள்ள வரல அப்ப என்ன கேக்குறான் மோட்டார் வாகனம் ஜீப் வாகனம் வேன் வாகனம் ஆகியவற்றை பயன்படுத்தினாலும் மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தாதவர் யார் யாரு ஹெச் சோ ஆன்சர் வந்து ரெண்டாவது எங்களுக்கு இதுல ஆன்சர் எடுக்கிறது முக்கியம் இல்ல கன்செப்ட நல்லா விளையாடுங்க என்ன முக்கியமான விஷயம் மட்டும்ங்கிறது முக்கியம் இதுல எஸ்டிங்கிறவர்கள் யாரு கியூடிங்கிறவங்க யாரு கேஎல்ங்கிறவங்க யாரு ஏஎன்டிஹெச் இவங்க எல்லாம் யாரு என்னத்தை பயன்படுத்துறவங்க எப்படி செல்றவங்கள சோ இதுகளை மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளும் ஆன்சர் எடுக்கிறவங்களே முக்கியம் இல்லை ஏன் இதே கேள்வி எக்ஸாமுக்கு வருமா வராது இதுல இருந்து படிக்கிற விஷயங்கள் நாங்க எடுத்துக்கொள்ற நாலேஜ் தான் நாங்க எங்க போறோம் எக்ஸாமுக்கு கொண்டு போறோம் ஸோ நாலேஜ கொண்டு போவோம் 47வது கேள்வி வெளிக்கல கடமைகளுக்காக ஒரு வகைக்குரிய வாகனத்தை மட்டும் பயன்படுத்தும் எத்தனை அலுவலர்கள் உள்ளனர் எத்தனை பேரு 9 ஒரு வாகனத்தை மட்டும் எஸ் பயன்படுத்துறாரு இயர் பயன்படுத்துறாரு கியூ டி ஐ யூ பி 9 9 பேரு கிளியரா அது ஒரு வாகனத்துக்குரிய மட்டும் பயன்படுத்துறாங்க 9 பேர் மூணாவது ஆன்சர் யாருக்கா டவுட் இருக்காமா இதுல கேளுங்க டவுட் வருமா வெக்கப்படாம கேளுங்க யாருக்கா டவுட் இருந்தா கேளுங்க சரி ஓ கேளு ஜீப் வாகனம் மற்றும் மோட்டார் வாகனத்தை மட்டும் வெளிக்கல நடவடிக்கையாக பயன்படுத்தும் அலுவலர் யார் ஜீப்பையும் மோட்டார் வாகனத்தையும் மட்டும் யாரு FRM மோட்டார் ஜீப் மோட்டார் வாகனத்துக்கும் ஜீப்புக்கும் பொதுவா அதுக்கு மட்டும் வாரது அப்ப அதுக்கு மட்டும் வாரது என்னது FRMG சோ FRMG ஆன்சர் வந்து 4வது வெளிக்கல நடவடிக்கைகளுக்காக ஜீப் வாகனத்தையும் மோட்டார் சைக்கிளையும் மட்டும் பயன்படுத்தும் அலுவலர்கள் யார் எனவே ஜீப்பையும் மோட்டார் சைக்கிளையும் மட்டும் யாரு கேயும் KL பாருங்க இது ஜீப் இது வந்து மோட்டார் வாகனமா மோட்டார் சைக்கிள் இது இவங்க ரெண்டு பேருக்கும் பொதுவா வாரது எது கேயும் இல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் பொதுவா வாரது கொஞ்சம் KL இந்த துண்டு தானே பொதுவா வாரது பொதுவா வாரது இந்த துண்டு ஆனா ரெண்டு பேருக்கும் மட்டும் வரணும் சோ இந்த துண்டுகள் வராது ரெண்டு பேருக்கு மட்டும் பொதுவா வாரது கேயும் எல்லும் கேயும் எல்லும் ரெண்டாவது வெளிக்கட கடமைகளுக்காக ஏதாவது இரு வகைக்குரிய வாகனங்களை மட்டும் பயன்படுத்தும் ஏதாவது இரு வகைகளுக்குரிய வாகனத்தை மட்டும் பயன்படுத்தும் அலுவலர்கள் எத்தனை பேர் உள்ளனர் ரெண்டு வகைக்குரிய வாகனத்தை மட்டும் பயன்படுத்துறாங்க எத்தனை பேர் இருக்காங்க
இந்த எஸ்சி எல்லாம் வர மாட்டாங்க. எஸ்கியூ டி எல்லாம் வருவாங்களா? வர மாட்டாங்க. இவங்கெல்லாம் யாரு? ஒரு வகைக்குரிய வாகனத்தை மட்டும் பயன்படுத்துறாங்க. இந்த ஏஎன் எல்லாம் வருவாரா? ஏஎம் எல்லாம் வருவாரா? இல்ல. ஏஎன் வருவாரா? ஏ வந்து எப்படிப்பட்டால் மோட்டார் வாகனம், மோட்டார். ஜீப், ஜீப் மோட்டார் சைக்கிள் 3 வகைக்குரிய வாகனத்தை மட்டும் பயன்படுத்துறார்கள். ஏ வர மாட்டாரு, என்னும் வர மாட்டாரு. டி வருவாரா? டியும் வர மாட்டார். ஹெச் வருவாரா? எச்சும் பெற மாட்டேன். இல்ல. ஹெச் வர மாட்டார். அடுத்தது பாருங்க, 2 வகைக்குரிய வாகனத்தை பயன்படுத்துறாங்க யாரு? எஃப் ஆர் எம் ஜி, இதுல 4 பேரு. கேயும் எல்லும் இதுல 2 பேரு. பியும் ஜேயும் இதுல 2 பேர். எத்தனை பேரு? 8 பேர். கிளியரா? ஓகே சார். ஓகே. அப்ப நாங்க இதுல பார்க்காம எத்தனை கேள்வி இருக்குது? 2 கேள்வி இருக்குது பார்க்காம. அடுத்த வகுப்புல பாப்போமா? ஓகே சார். முக்கியமான பகுதிகளா நான் உங்களுக்கு 5 மாடல் பேப்பர் செய்வேன். 5 மாடல் பேப்பரும் அண்மை காலங்கள்ல எக்ஸாம்ல கேட்கப்படுற கேள்விகள். அடுத்தது முக்கியமான தலைப்புகள். ஸோ 5 மாடல் பேப்பர் செய்வோம். 5 மாடல் பேப்பர் செஞ்சீங்கன்னு சொன்னா நான் நினைக்கிறேன் பூர்ணமா உங்களுக்கு எக்ஸாமுக்கு முகம் கொடுக்க இயலுமா மாதிரி இருக்கும். இப்ப நீங்க அதுக்கு செய்ய வேண்டியது என்னடா, படிச்ச விஷயங்களை கொண்டு போய் சும்மா வைக்காம திரும்ப திரும்ப இந்த பேப்பரை செய்யறது உண்டு. திரும்ப திரும்ப இந்த பேப்பரை செய்யறது. 2வது விஷயம், இந்த பேப்பரை மட்டும் தான் செய்யறேன். இல்ல. இந்த பேப்பரை மட்டும் வேற ஏதாவது ஒரு புக்குகள் வாங்க இயலுமாக இருந்தா உங்களுக்கு, அல்லது என்ன சரி உங்கள்ட்ட ஐக்யூ புக்குகள் இருந்தா அதுகளையும் எடுத்து செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சரி விளங்காம கேள்விகள் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 077 18 50 54 119. 077 18 54 119. ஏதாவது ஒரு புக் கொண்டு வாங்கி ஐக்யூ செஞ்சு பழகுங்க. செஞ்சு பழகுற போதும் உங்களுக்கு என்ன சரி விலங்கல்னு சொன்னா எனக்கு வந்து புக் மீன் என்ன புக், அதாவது யாரு எழுதின புக் அப்படி என்ன சரி புக் அப்படி என்ன சரி இதா டீடைல்ஸ் என்ன என்ன புக் சரி உதாரணமா என்ன சொன்னா ஒரு ஆள் ஒரு புக் ஐக்யூ புக் எழுதுறது வந்து சுயமா எழுதுகிறா புக். எக்ஸாம்ஸ்ல இதுவரையும் கேட்கப்பட்ட கேள்விகளை வச்சுதான் அவர் என்ன செய்யறது புக் வந்து தொகுக்குற. சோ நீங்க உளச்சார்பு சம்பந்தமா என்ன சரி புக்குகள் இருக்கு. நான் உமாசங்கர் சார புக் ஒன்று இருக்குது. அதுகளை வாங்கிக்கொள்ளும் ஏழுமாக இருந்தா. இருக்கிற 29 28 நாள் தாராளமாக போதும். சோ தெளிவாக படிங்க, தயவு செய்து படிங்க. சரி, குட் நைட். ஓகே சார். அடுத்த கிளாஸ் Thank you, sir. தேங்க்யூ சார். வெல்கம்.